அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், லட்சுமி நாயகம் மேடம் அவர்களுக்கும், ரமணி அவர்களுக்கும், கீதா மேடம் அவர்களுக்கும், பாலசுப்ரமணிய சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், மலேசியா கருணாநிதி அவர்களுக்கும், சண்முக பிரகாஷ் அவர்களுக்கும், கிருத்திகா ஸ்ரீ அவர்களுக்கும், வளர்மதி மேடம் அவர்களுக்கும், வர்த்தினி மேடம் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வர்த்தினி மேடம் அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கும், கலா அவர்களுக்கும், பவானி செந்தில் அவர்களுக்கும், சுபலதா அவர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு தளத்திலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தோடு நிகழ்ச்சியை தொடங்கவும். அதாவது நம்முடைய நிகழ்ச்சி இத்தனை நாள் 48 நாள் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பீரியடில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், அதிகாலையில் எழுவதன் மூலமாக உடலில் மனதில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நம்ம வேற ஒன்றும் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். நடக்கலை அப்படிங்கும்போது அதை நடத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் எர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது. அதனால தான் அதிகாலையில் எழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்காக தான் இந்த நிகழ்ச்சி காலையில் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அது 48 நாளையும் கடந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, உலக வரலாற்றில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒன்று மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும், பெரிய இல்லை கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலும், இல்லை காதுகுத்தி நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஏதோ ஒரு ஊரில் ப்ரோக்ராம் நடக்கிறது, உலக அளவில் வணக்கம் கருணாநிதி சார், உலக அளவில் எதுவாக இருந்தாலும் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா ஷார்ட் ஃபார்முலா உலகத்தில் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ பெரிய மாஸ் கேம்பெயினாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் தளத்தில் மாபெரும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாக்க அது ஷார்ட் ஃபார்முலா ஒரு குறியீடுன்னா தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட் ஃப்ரம் த லேடிஸ் சைட் அப்படிங்கிறது. யார் பெண்களுடைய தளத்திலிருந்து அதிகமாக ஆதரவு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான். பெண்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ டெஃபினட்டா எழுதி வச்சுக்கலாம், அவங்க கன்ஃபார்ம் வெற்றி. எல்லாத்தையும் அப்படி அரசியல்னு இல்லை, ஈவன் திருமண தினத்தில் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஏன் அவர்கள் தேர்வு செய்கிறது உலக அரங்கில் அன்றைய காலத்தில் இந்த காலத்து சர்வையிலும் சரி அப்படின்னாக்க பெண்கள் பெரும்பாலும் பெண்களை ஆதரிப்பார்கள், ஆப்போசிட்ல ஆண்களும் பெண்களைத்தான் ஆதரிக்கிறார்கள். அப்போ டோட்டலாவே எல்லாமே 100% அங்கதான் போயிடுது. அப்போ அவங்களுடைய தேர்வு அப்படிங்கிறது ஜிக்ஸாக். இப்போ ஆண் ஒரு டிசிஷன் அப்படின்னா வித்தின் ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஒரு டிசிஷன் ஆண்கள் எடுத்துட முடியும். ஆனால் பெண்களுடைய தேர்வு அப்படிங்கிறது அப்படி எடுக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களே கன்ஃபியூஷன் ஆகிக்குவாங்க, அடுத்தது ஆப்போசிட்ல இருக்கவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அடுத்தது எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் ஆனோடனே அவங்க கன்ஃபியூஷன் ஆன பிறகு இவங்க தெளிவாயிடுவாங்க. அப்போ கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்து ஒருத்த காமன் ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பெரும்பாலும் போட்டி அப்படின்னா உலக அளவில் பெரிய அளவில் நடக்கிறது அரசியல் தளம் தான். அரசியல் தளத்துல எல்லாருமே ஃபேவரபிளா பண்றது லேடிஸ் அட்ராக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் தளத்துல லேடிஸ் என்ன அப்படிங்கிறது தான் வெற்றி. ஒன்றும் வேண்டாம், நீங்க அவ்வளவு பெருசா ரொம்ப பயங்கரமா அரசியல், உலக அரசியல், வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் தாண்டா சோப்பு விற்கிறாங்க இல்லையா, சோப்பு விற்கிறாங்களே எடுத்து வச்சுக்க, ஒரே கம்பெனி டபுள் ப்ராடக்ட் போடுறாங்க. ஒன்று லைபாய் சோப், இவர் ஆம்பளை, நீ ஐபே பார்த்தா ஆம்பளை தான் குளிப்பாங்க. இன்னொன்று லிரிஸ், அதுவும் ஒரே கம்பெனியில் இன்னொரு ப்ராடக்ட். விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் துண்டை கட்டிட்டு நிற்பாரு, சாப்பிட்னா எங்கள் தாத்தாவும் இதுதான் யூஸ் பண்ணாரு, நானும் யூஸ் பண்ணுறேன், எங்கள் பேரனும் யூஸ் பண்ண, சரி சரிண்ணா. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த டாய்லெட் ரூமில், இந்த ஹோட்டலில், இந்த இடத்துலலாம் கழுவ இடத்துலலாம் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. அதே கம்பெனியோட ப்ராடக்ட் லிரிஸ். அந்த சோப் பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ஒரு பயங்கரமான அருவியில ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்கும், எங்க போலாம் விளம்பரத்துல எட்டி பார்ப்பான். இது ஆண்களும் வாங்குவாங்க, பெண்களும் வாங்க. இது என்ன குளிக்கிற இடத்துல தான் இருக்கும். லைபாய் ஆண்களும் குளிக்கிறாங்க, ஆனா ரெண்டுக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா இதை விட அதுதான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். கலர்ஸா போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அட்ராக்ஷன், பேசிக் அட்ராக்ஷன்ஸ் கம் ஃப்ரம் த லேடி சைட்ஸ். ஏன்னா அவங்களுடைய தேர்வு என்பது சரியாக இருக்கும். அதை விட மார்க்கெட்டிங்ல ரொம்ப அட்ராக்ஷன் அவங்க செலக்ட் பண்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது 199% நாங்கள் அட்டன் பண்ற கால்ஸ்ல 199%, ஏன் 100% வச்சுக்கலாம், கால்ஸ் லேடிஸ்ட்டு தான்.
1% ஜென்ஸ் அப்படின்னாலும் கூட ஜென்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க அவங்கள்ட்ட பேச ஓப்பனிங் தான் அவரா இருக்கும், கொடுக்கறது வந்து திரும்ப லேடிஸ் தான் போயிடும். அப்போ 100% ஓப்பன் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், ஒரே ஒரு பர்சன்டேஜ்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜென்ஸ். அவரும் வந்து பேசிட்டு இருந்தா என்னங்க இல்ல பேசிட்டு இருக்கேன் இந்த ஸோ அங்கே போயிடுது. அப்போ இந்த நிகழ்ச்சியில நூத்துக்கு முடிவெடுக்கிறது அவங்க 91% இதுக்கும் ஆண்களை வச்சுப்போம். முடிவெடுக்கிறது அவங்க நிலையில இருக்கிறதுனாலயா? சார் முடிவெடுக்கிறது பெண்களா இருக்கிறதுனாலயா? ஆமாமா, அதான். சும்மா என்ன அவங்ககிட்ட பேசி என்ன புண்ணியம், ஆமாமா, அப்படியே பேசிடலாமே அப்படின்னு. த பிக் ஸ்மால் த பிக் டோர் ஓப்பன் த ஸ்மால் கீ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை வீடு கட்டுறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆண்கள் கட்டினாலும் கூட கடைசியில சாவி வந்து அவங்ககிட்ட தான் போய் சேரும். அந்த பிக் டோர் ஓப்பன் த ஸ்மால் கீ அப்படின்னா அவ்வளோ பெருசு இருந்தாலும் கடைசியில மெயின்டெனிங் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஏறத்தாழ 68 மனைவி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு 68 விதமான பெயர்கள் வந்து தமிழ்ல இருக்கு. நான் குரூப்ல போடுறேன், 68 விதமான பேர் மனைவி அப்படின்னு. மனையாள் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்காரம்மா நிறைய இதுல சொல்லிட்டு இருப்பாங்க. 68 பேர். அது பார்த்துட்டு ஒருத்தன் கீழே கமெண்ட் போட்டிருக்கான், இது 68ம் பேர் இல்ல, அது அவதாரங்கள். அவருடைய அனுபவத்துல அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஒய் ஐ எம் டெல்லிங், ஸோ நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பெரும்பாலுமானவர்கள் பெண்களாகவும், இது வந்து கிருஷ்ணகுமார் சார் வணக்கம், நமஸ்காரம். பெரும்பாலானவர்கள் பெண்களாகவும் என்கொயரி கேட்பதாகவும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஷாட்ஸ்ல இருக்கிற 3-4 பேர் தான் ஆண்கள், மற்றபடி ஆஃப்லைன்ல இருக்க அத்தனை பேருமே பெண்கள். பட் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். நாட் ஒன்லி ஃபார் திஸ், வேர் எவர் யூ கேன் அனலைசிஸ் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், we can predict which will the program will be success in future அப்படின்னாக்க அது டெஃபினட்டா வந்து லேடி சப்போர்ட்டாக தான் இருக்கும். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு உங்க சைட்ல இருந்து வந்திருக்கான பெண்கள், அதனால அனைவருக்குமான என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வந்து, ஸோ ஒரு இந்த நிகழ்ச்சி அந்த ரொம்ப பேர் சொன்னாங்க இது கர்மாங்கிறது ரொம்ப டைட்டா ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இதை பத்தி நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. எடுத்த உடனே பிஹெச்டி லெவலில் கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரையா இருக்கு ஜீரணிக்கிறதுக்கு, அதனால கொஞ்சம் கலோக்கியலாவே போகலாம் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து ஃபுல்லா அதில் சயின்ஸ் பேட்டர்னும் இருக்குது. அதில் ஒரு ஒரு இதுக்கும் அதனால இடையில சின்ன சின்ன இமேஜஸ் மட்டும் போடுவேன். சயின்ஸ் எப்படி வந்து, அதாவது நான் திரும்பவும் நான் வெளிப்படையாவே சொல்றது உண்டு, கடவுள் அப்படிங்கிற விஷயத்த கூட இனிவரும் காலகட்டத்தில் வி நெவர் பிளைண்ட்லி பிலீவ் தட் த காட், கண்ண மூடிக்கிட்டு கடவுள் தான் அப்படி, ஆனா கடவுள் தான் அனைத்துக்கும், அண்ட பிரம்மாண்டத்தினுடைய ஆதார சுருதிய கடவுள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அது அப்படி இருந்தாலும் கூட இனி வரும் காலத்துல கண்ண மூடிட்டு இது கடவுள் செஞ்சார் அப்படின்னு யாரும் நம்ப வேண்டாம். ஏனால் கடவுள் பெயரால் நடக்கின்ற குற்றச்சாட்டுகளும் போலிகளும் தான் உலகத்தில் அதிகம். கம்பேர் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டும், கடவுள் இல்லை என்பதால் பெரிய அளவில் எந்த ஒரு ஏமாற்றமோ ஒரு பிரச்சனைகளோ வடிவமைக்கிறதா இல்லை. ஆனால் இருக்குங்கிற இடத்துலதான் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏமாற்றுதலும் இருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது, நான் சொல்லல, சர்வே சொல்லுது. அப்போ இனி வரும் காலகட்டத்தில் ஒருத்தர் கடவுளை நம்பணும்னா கூட சயின்ஸ் பூர்வமா நம்ப ஆரம்பிங்க. சயின்ஸை வச்சுதான் கடவுள் நம்பணும் இல்லை, அனுபவபூர்வம் இருக்குது. பட் அனுபவத்தையும் தாண்டி நம்பணும் அப்படின்னா உங்களுக்கான அனுபவம் ஒரு புரிதலும் குறைந்தபட்சம் ஒரு சயின்ஸை டூல் வச்சுங்க. அதனால சயின்ஸை வச்சுதான் கடவுளை நம்பணும் இல்லை. ஆன்மீகம் என்கிறது மிகப்பெரிய பெருங்கடல், அந்த பெருங்கடல்ல ஒரே ஒரு துளிதான் அறிவியல். இதன் மூலமாக அதை கணிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அதனால சார் சொல்றது பிளஸ் சயின்ஸாவும் இதை நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். அஸ் வெல் அஸ் அதே மாதிரி உலகத்தில் நான் என்னுடைய தாய்மொழி அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உலகத்தினுடைய பல மொழிகளுடைய தாயாக தமிழ் இருக்கு. இதுல இருந்து நிறைய ஒவ்வொரு மொழியையும் நீங்க ஆய்வு செய்கின்ற பொழுது வேர்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கும். ஒவ்வொருடைய வேர் சொல்லும், ஒரு சொல் இருக்குன்னா அதோடைய வேர் சொல் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு எடுத்தாக அது தமிழ் மொழியிலிருந்து வந்திருக்கும். தமிழ் மொழியில வேர் சொல்கள் மட்டுமில்ல, பல விதமான வாழ்க்கை நடைமுறைகள், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற சூத்திரங்கள் நிறைய உலக நாடுகள்ல இருக்குது. பெரும்பாலும் தமிழும் தமிழருக்கும் கிடைத்த மிகப்பெரிய சாபக் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வரலாற்றை அவர்கள் பதிவு செய்து கொள்ளாதது அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுல உலகத்தில்
பிரம்மாண்டமான ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னாக்க அலெக்சாண்டர் தான் சொல்லுவோம். அலெக்சாண்டர் வந்து நம்ம உலகத்தையே ஜெயிச்சவன் யாருன்னா அலெக்சாண்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையான வரலாற்று பின்னணி என்றால் அலெக்சாண்டரையும் வெற்றி கொண்ட மாபெரும் மன்னன் போரஸ். போரஸ் வந்து புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா கதை சொல்றானே அப்படின்னா மாலை மாலையா விடுறான்ல. நான் வந்து இத புத்தகத்தின் மூலமாக படித்து கொண்ட ஒரு வரலாற்று உண்மை. அந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது தமிழர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை +2 நான் படிக்கும்போது என்னுடைய வரலாற்று ஆசிரியர் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாருன்னா, +2 முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாமே வைண்டப்பா வரும். கடைசி நாளில் வந்து எல்லாத்திட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருந்தாரு. போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் கேட்டேன். நான் போய் கேட்டப்போ அவர் வந்து அது எனக்கு போடலை. அந்த நோட்டை மூடி வச்சுட்டு அவர் சொன்னார், நீ யாரிடம் போய் வந்து ஆட்டோகிராஃப் கேட்காத அப்படின்னாரு. என்ன சார் எல்லாத்துக்கும் போட்டு என்கிட்ட மட்டும் வந்து இப்படி சொல்றீங்களே என்ன? அப்போ சொன்னாரு, நீ யாரிடம் கேட்காதே, நீ மற்றவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுகின்ற அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு போடலை. ஸோ நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைச்ச அந்த தாட்டுங்கிறது அதோட சரி. அதுக்கு பிறகு நான் யார்ட்டையுமே ஆட்டோகிராஃப் கேட்டதே இல்லை. அப்போ சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்த புக்கு கொடுத்தாரு. அப்போதான் அந்த தமிழர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுல படிச்சப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், தகவல் களஞ்சியம், வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணாம உள்ள எத்தனை சொலை இருக்குங்கிறதும், அப்புறம் வந்து அலைவூசல்ங்கிறது இப்போ, அப்புறம் பித்தாகரஸ் தேற்றம், அலைவூசல், ஒவ்வொன்றுக்குமான சூத்திரங்கள் எல்லாமே தமிழர்கள் முன்னாடியே பாடல் மூலமா வச்சிருக்கிறத அந்த புத்தகத்தில் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லியா நான் டிகிரி முடிச்சுட்டு இருக்கும்பொழுது நண்பர் படிக்கிறதுக்காக வாங்கினாரு. அந்த மாதிரி நிறைய புக்கு கொடுத்தப்போ நிறைய புக்கில் அதுவும் காணாமல் போயிடுச்சு. அந்த புக்கை திரும்ப எடுக்க முடியல, அது கிடைக்கவும் இல்லை. பட் அதுல படிச்ச நான் சம்பவம், நான் எது சொல்றேன்னா உண்மையான சம்பவம் அப்படிங்கிறதுக்கு, உலகத்தை வென்ற மாபெரும் மன்னன் அப்படின்னா இன்றைய வரைக்கும் சொல்லப்படுது அலெக்சாண்டர் தான் சொல்றோம். ஆனால் அலெக்சாண்டரையும் வெற்றி கொண்டவன் அப்படின்னா போரஸ், புருஷோத்தமன் அப்படிங்கிறவன். அதுல நான் படிச்சதுல வரலாற்று உண்மை என்னன்னா, கிமு 326 வந்து ஜீலம் நதிக்கரையில் அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமனுக்கும் போர் நடக்குது. 2 பேருக்கும் இடையே போர் நடக்குது. அந்த போரோட பேர் வந்து ஹைடாஸ் பஸ் அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு நடைபெற்ற பேர் ஹைடாஸ் பஸ். அந்த போரில் வந்து அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமனுக்கும் புருஷோத்தமன் வந்து யானைப்படைகளோட ஃபைட் பண்றான், வந்து குதிரைப்படையோட ஃபைட் பண்றான். 2 பேருக்கும் அந்த சேலம் நதிக்கரையில பயங்கரமான war நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பே அலெக்சாண்டர் திட்டமிட்டு பிளான் பண்ணி இங்க ஊடுருவி இங்க இருக்கக்கூடிய ரகசிய குறிப்புகள் எல்லாம் தேர்த்துக்கிட்டு 100% வின் பண்ணும் அப்படிங்கிற தாட்டோட இருக்கான். இங்க இருந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. உலக வரலாற்றில் திரும்பவும் நான் வந்து அடியோடிட்டு சொல்றேன், உலக வரலாற்றில் தமிழர்கள் சார் உங்களுடைய பிக்சர் தெரியல போல இருக்கு. சார் உங்களுடைய படம். ஓ இது ஆயிடுச்சா? சரி. ஓகே. உலக வரலாற்றில் தமிழர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் அது தமிழர்கள் மூலமாக மட்டும்தான் இருக்கும். இலங்கையில் நடைபெற்ற போராக இருந்தாலும் சரி, அது வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது அங்கிருந்து சிலர் வந்து தகவல் கொடுத்து துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுனால யோசிச்சேன். பட் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அலெக்சாண்டர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, போரஸ்ன்னு பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. யாரு வரலாறு முழுக்க நீண்ட நெடிய காலமாக வரலாறுகள், ஏன் நான் பல தடவை சொன்னதுனால அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணிக்க, நீங்க அடிக்கடி வந்து இந்திய வரலாறு, திருத்தப்பட்ட வரலாறு, திணிக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அது எப்படிங்கும் போது அதுக்கு இது ஒரு உதாரணம் தான். நிறைய உதாரணம் இருக்கு. இன்னும் நிறைய சொல்லணும்னா அப்டேட் லைஃப்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய கலவரங்கள், ஒரு 18 மிகப்பெரிய நம்பர் 1 கலவரங்கள் எடுத்தால் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு. அது வேண்டாம், அது வந்து அரசியல் ஆயிடும். பட் ஒரு சர்டைன் லெவல்ல தான் இருப்பாங்க. அது பேஸ் இலுமினாட்டி மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்குது. அதை கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கேட்ச் அவுட் பண்ணால் அரசியல் வந்து சரியான திசையில் போகும், ஆன்மீகம் சரியான திசையில் போகும். மக்கள் வந்து வாழ்வதற்கான, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அடிப்படை கூறு அங்கதான் இருக்கு. அங்கதான் பேசிக் ப்ராப்ளம். பட் அதனால் ரொம்ப அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு விஷயம். திடீர்னு நம்ம மாற்ற முடியாது. பட் ஓகே, அப்போ அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் இடையில அந்த இடத்துல வார் நடந்துகிட்டு இருக்கு. வார் நடந்துட்டு இருக்கும்போது நல்லா கவனிச்சு, இந்த செய்தி உலகத்துல எங்க போனாலும் இந்த செய்தி கிடைக்காது. நீ சொல்லலாம், இங்க உலகத்துல எங்கேயுமே கிடையாது, உனக்கு மட்டும் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இது மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறத, இது பேன் பண்ணப்பட்ட புத்தகம். அதே மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகள் புத்தகம் அப்படிங்கறத மட்டுமே நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி
1930 முதல் வட்டமேஜை மாநாடு, 31 இரண்டாம் வட்டமேஜை மாநாடு, மூன்றாம் வட்டமேஜை மாநாடு, சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நடைபெற்ற 3 வட்டமேஜை மாநாட்டில் 2 வட்டமேஜை மாநாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்க மாட்டார். ஏன் அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதான சீக்ரெட் புக், அது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது பேன் புக். அது ஏன் அவர் கலந்துக்கல, அது தனி இருக்கு. அது மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகள் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் அந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. அந்த எவிடன்ஸின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த இந்த நான் இப்ப சொல்ற வரலாறுங்கிறது 2 பேருக்குமே ஃபைட் நடக்குது. ஃபைட் நடக்கும்போது போரஸ் வந்து யானையில இருந்து கீழே குதிக்கிறாரு, அலெக்சாண்டர் குதிக்கும்போது 2 பேருக்குமே டைரக்ட் 1-to-1 ஃபைட். 1-to-1 ஃபைட் நடக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு, அலெக்சாண்டர் கீழே தள்ளி போரஸ் புருஷோத்தமன் ஏறி கத்தியால வந்து அலெக்சாண்டர் குத்துறான். கரெக்டா நெஞ்சில நிக்குது. ஆனா குத்துறதுக்கான டைமிங் இருக்கு, ஓங்கி குத்தும் போது குத்தல, நிக்குது, அப்படியே நின்றுட்டு இருக்கான். அலெக்சாண்டர் பாக்குறான், அவன் நிக்கிறான், ஆனா குத்தல. குத்துறதுக்கு அந்த அந்த பொசிஷன் அடுத்த செகண்ட் குத்தலாம், ஃபிராக்ஷன் 7 2-3 செகண்ட், அந்த 5 செகண்ட்ல குத்தி கொண்டிருக்கலாம். ஆனா குத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்கான். நின்று இருக்கும் பொழுது அலெக்சாண்டர் அடுத்த செகண்ட்ல டக்குன்னு அந்த கத்தியை தட்டிட்டு கீழே தள்ளும்போது அவங்களுடைய குரூப்ஸ் எல்லாம் வந்து புருஷோத்தமனை கைது பண்றாங்க, கைது பண்ணி உள்ள வச்சிடறாங்க. இது நான் சொல்ற விஷயம் 100% உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்க எடுக்கிறது கஷ்டம். அங்க ஓகே, தொடர்ந்து நாளை பேசலாம். சீஃப் கெஸ்ட் டாக்டர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நேற்று டாக்டர்ஸ் டே, மருத்துவர்கள் தினம்.
நிறைய சகோதரர்கள் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்து அனுப்பிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி. பொதுவாக டாக்டர்ஸ் அப்படின்னா தெய்வத்துக்கு சமம். தெய்வம் அப்படின்னா டாக்டர், டாக்டர்னா தெய்வம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கு நோய் அப்படின்னு வராமல் யாருமே இருக்க முடியாது. உலகத்தில் எத்தனை பேர் 800 கோடி மக்கள் இருந்தாலும் 800 கோடி மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து உடம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த உடம்பு வச்சு தான் பிறந்தது இறக்குற வரைக்கும் அந்த பாடியை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இயங்குகிறோம். நாம் அந்த இயக்கத்தின் போது ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எனக்கு உடம்புல நோயே வரல, நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்றவங்க யாருமே இருக்க முடியாது. அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சாதாரண சின்ன இருமல் தும்மல்ல இருந்து பெரிய பெரிய நோய்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வரும். இப்போ மருத்துவருடைய தேவை என்றது, மருத்துவருடைய கடமை அப்படின்றது வந்து அத்தியாவசியமாக இருக்கிறது. ஓகே, ஆனால் அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்கிட்ட போகாத இருக்க பாரு. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் போகாமல் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போகாமல் இருங்க. மற்ற டாக்டர்லாம் போகாதீங்க, என்கிட்ட மட்டும் வாங்க அப்படி சொல்லலை. டாக்டர் எலுங்கோக்கிட்ட கூட வர வேண்டாம். இங்கே தான் புரிஞ்சுக்கணும். மற்ற அங்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் எங்கிட்ட மட்டும் வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நான் க்யூர் பண்ணுறேன் அப்படி சொல்லலை. டாக்டர் இளங்கோக்கிட்ட கூட போகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க முடியுமோ அதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிவென்ஷனுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் போகாத பாருங்கள், இன்க்ளூடிங் டாக்டர் இளங்கோ. இந்த டாக்டர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ போகாமல் இருக்க முடியுமா அப்படின்றது பாசிபிள் இல்லையா? பாசிபிள் தான். இன்னைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க முடியுமானா பாசிபிள் இல்லை. இப்போ இருக்கிற ட்ரெண்டு, நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர விஞ்ஞானம் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வளருது அவ்வளோக்கு நோய்கள் தான் இருந்துட்டு இருக்கு. விஞ்ஞானம் வளராத ஒரு காலம் சொல்லப்படுகின்ற காலத்தில் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தார்கள். எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. நல்லா பிறந்தாங்க, நல்லா வளர்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா இறந்தாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப அட்வான்ஸாக டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய படுக்கேவலமாக தான் நிலைமை நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு. நோய்களே இல்லாத நபர்களே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க? நோய்களோடு வாழ்வது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிதான் வந்துச்சா, ரைட் ஓகே. சுகரா, ரைட் ஓகே வந்துச்சு, ஓகே. தைராய்டா, லைஃப் லாங் மருந்து. சுகரா, மருந்து. பிபியா, லைஃப் லாங் மருந்து. கொலஸ்ட்ரால், லைஃப் லாங் மருந்து. எல்லா பிரச்சனையும் லைஃப் லாங் வந்து தான். உடல் சம்மந்தப்பட்ட இல்லை, மனம் சம்மந்தப்பட்ட சைக்காட்டிக் ப்ராப்ளம் கூட, சைக்காட்டிக் ப்ராப்ளம் அது இதை விட மோசம். அது லைஃப் லாங் மருந்து. அப்போது நாம் அடிக்கடி சொல்லுவோம், பல வகுப்பில் சொல்லியிருப்போம், ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் சாப்பிட வேண்டியது மருந்து இல்லை, உணவு தான். இன்னைக்கு இறக்குறாருன்னா இன்றைக்கி அவர் உணவு சாப்பிட்டு தான் இறக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மருந்து இல்லாமல் யாருமே இல்லை. எங்கே போனால் ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ அதே மெடிக்கல் ஸ்டோரில் விற்கிறாங்களாம். பாக்ஸில் போட்டு வெரைட்டி எங்கே போனால் கேரி பண்ணி கொண்டு போகிற ஈஸியாக பாக்ஸ் விற்கிறாங்க. மெடிக்கல் கிட்டாக பேர், டேப்லெட் கிட்டு எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிலைமை மோசமாக நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு. இன்னும் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. படித்தவங்க, படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே இப்படி தான் போயிட்டுருக்காங்க. அப்போது மருந்து இல்லாமல் நாய்க்கிட்டு போகாமல் வாழ முடியும். இன்னைக்கு கூட 100% முடியும், பாசிபிள் தான். அதுக்குண்டான வழிகள் தான் வந்து டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து கர்னிக் எனர்ஜி ஹீலிங் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி 100% நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். டாக்டருக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிற டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஃபேக்கல்ட்டி டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டில் இப்பயும் அது பாசிபிள் தான். பொதுமக்களின் பார்வையில் இட் இஸ் இம்பாசிபிள், இது பாசிபிள். அப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் டாக்டர் தின செய்தியாக நான் சொல்கிறது. டாக்டருக்கு வார்த்தை சொல்கிறது அது வேறு. டாக்டர் வாழ்வார், ரைட் ஓகே. ஒரு காமெடி கூட ஏதோ ஒரு படத்தில் வரும், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு. எந்த படம்னு எனக்கு தெரியல. கவுண்டமணி வந்து உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போவார். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வருவார். மெடிக்கல் ஸ்டோரில் போவார், மெடிக்கல் தான் மருந்தையும் வாங்குவார். மெடிக்கல் ஸ்டோரில் மருந்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கொண்டு போய் அந்த பக்கம் ஆற்றுல போய் அந்த டேப்லெட்லாம் ஆற்றுல போட்டுருவார். அப்போ அவருக்கு யார் கூட, கவுண்டமணி கூட ஒருத்தர் செந்திலா, எஸ் செந்தில்.
அப்போ அவர் கேட்பார், ஏன்னு நீங்கள் மாத்திரையெல்லாம் இதை போடுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். நல்லா பாருங்க, அவர் உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போகிறாரு, அவர் மருந்து கொடுக்குறாரு, அதை கொண்டு போயிட்டு மருந்து சீட்டை ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்குறாரு. மருந்தையும் வாங்கிட்டு அந்த மருந்து சாப்பிடல, கொண்டு போய் ஆற்றுல போடுறாரு. இது ஒரு ஒரு காமெடியாக இருந்தாலும் கூட அது வாழ்க்கையில் என்ன தத்துவத்தை சொல்ல வராரு அந்த கதை வசனத்தை எழுதின கதை வசன கர்த்தா அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இது காமெடி தான். ஏன் மாத்திரைக்கு வந்து இங்கே போடுறீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, நான் டாக்டர்கிட்ட போனேன். ரைட்டு, ஏன் டாக்டர்கிட்ட போனீங்க? டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் பிழைக்கணுமே, டாக்டர்கிட்ட பிழைக்கணும் இல்லையா? அப்போ அதுக்காக நான் அவர்கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து டாக்டர்கிட்ட போனேன். சரி, ஓகே. அப்போ மருந்து ஏன் வாங்கினீங்க? சரி, அந்த சீட்டு வச்சு தான் மருந்து வாங்க முடியும், மெடிக்கல் ஸ்டோருக்காரன் பிழைக்கணும்ல அப்படின்னுவார். ஓ அப்படியா, மெடிக்கல் ஸ்டோர், ரைட், ஓகே. அது ஏன் ஆத்திர போட்டீங்க? நானும் பிழைக்கணுமே, நான் தான் கண்மேனுவார். இங்கே இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி, இது காமெடியாக இருந்தாலும் கூட இங்கே என்ன பாயிண்ட், அந்த கதை வசனத்தை வந்து என்ன சொல்ல வராருன்னு பாரு. நடிச்சது இவங்க, பட் அது யாரோ மைண்டை தோணி எழுதுகிற ஒரு கதை வசனக்கர்த்தா. நம்ம எல்லாரும் நடிக்கிறவங்க மட்டுமே பார்க்குறோம், பட் அதை கதை வசனம் யோசனை பண்ணி ஏதுனா பார்த்துங்க. அவருக்கு தான் நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வாயில தான் சக்கரை போடணும். நான் எவ்வளோ அருமையான ஒரு கருத்து. டாக்டர் நல்லா இருக்கணுன்றதுக்காக கன்சல்டேஷன் கூட அவர்கிட்ட போகிறேன். அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஏன் மருந்து வாங்குறேன்? அவர் பிழைக்கணுன்றதுக்காக வாங்குறேன். இந்த மாத்திரை ஏன் நான் ஆற்றுல போடுறேன்? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுறேன், நான் பிழைக்கணுன்றதுக்காக போடுறேன்னு வேறு. அருமையான காமெடி. என்ன படம் எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. நாம் என்ன மருந்து சாப்பிட்றோமோ அது எல்லாமே விஷமாகத்தான் போகிறது. ஸ்லோ பாய்சன். அது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, அலோபதி முறையில் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்ணி நம்ம 1000 ரீசன் சொன்னாலும் சரி, சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து அலோபதியில் கிடையாது. அந்த சைட் எஃபெக்ட் வேரி ஃப்ரம் மெடிசன் டு மெடிசன். மெடிசன் டு மெடிசன் வேரி ஆகுமோ ஒழிய இதில் சைட் எஃபெக்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது, எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. அப்போ மற்ற முறை மருத்துவ முறைகள்லாம் எப்படி? அப்போ மருந்தே இல்லாமல் மற்ற முறை, பிராணிக் ஹீலிங் இருக்குது, ரேக்கி இருக்குது, எனர்ஜி தெரப்பி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாம் மருந்தே கிடையாது. அப்போ சித்தா மருந்து, ஆயுர்வேதா மருந்து, இது ரெண்டும் ஓகேமா அப்படி சொல்லி கேட்பாங்க. அது ரெண்டும் ஓகே. ஏன் ஓகேம்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. நீ என்ன உணவாக சாப்பிட்றீங்களோ அதைத்தான் மருந்தாக கொடுக்குறாரு. வேற எங்கேயோ ஒன்று புதுசாக மருந்துன்னு சொல்லி கொடுக்கல. பேர் மருந்துன்னு சொன்னாலும் அந்த மருந்தோட இன்க்ரீடியன்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே சமையல் அறையில் அடுக்கலையில் இருக்கிறது, நீங்கள் சாதாரணமாக உங்களை சுற்றி இருக்கிற சாதாரண மூலிகைகள் தான். சித்தாவோடையும் சரி, ஆயுர்வேதாலையும் சரி, மூலிகைகள் தான். உணவே மருந்து, மருந்தே உணவு கான்செப்ட் அதுதான். சித்தர்கள் சொல்லுகின்ற அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து அந்த கான்செப்ட் தான். நம்ம கெமிக்கலாக சாப்பிடல, உணவாக சாப்பிடணும். எதை நீங்கள் உணவாக சாப்பிடவில்லையோ, எது உங்களுக்கு உணவாக தேவைப்படுகிறது ஆனால் அதை நீங்கள் உணவாக சாப்பிடாம புறக்கணிச்சு வேறு ஏதோ சாப்பிட்றீங்களோ, அப்போத்தான் அந்த மருந்துன்ற பேரில் அந்த உணவை தான் தராங்க. சித்த முறையிலே ஆயுர்வேத முறையில் அந்த மருந்து அப்படின்ற பேரில் நீங்கள் மருந்து நினைக்கிறீங்க. மருந்தோட இன்க்ரீடியன்ட் பார்த்தா எல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ணுமோ, உங்கள் வீட்டு சமையலில் என்ன இருக்கோ அதுதான். சாதாரண சளி இருமல் இருந்து எய்ட்ஸ் வரைக்கும், கொரோனா வரைக்கும் சாப்பிட வேண்டிய மருந்துகள் உங்கள் வீட்டு சமையலறையிலே இருக்குது. உங்கள் வீட்டு சமையலறையிலே இருக்குது. அது எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களுக்கும் மருந்து 5.5 பெட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய வீட்டில் கிடையாது, அது வேறு சமாச்சாரம். பட் 5.5 பெட்டியும் எல்லா வீட்லையுமே இருக்கும். ஒரு பெட்டி இருக்கும், சின்ன பெட்டி இருக்கும், அது எல்லாமே இருக்கும். அது மட்டுமே எல்லா நோய்களுக்கும் மருந்து. அப்போது நாம் நோய்கள் முத்த ரொம்ப அதிகமாக அது கூட சில மூலிகைகள் சேர்த்துக்கிறாங்க. சமையலில் பயன்படுத்துறது போக அடிஷனலாக சில விஷயங்கள் சேர்த்துக்கிறாங்க. அதுதான் விஷயம். ஸோ அப்போ சித்த முறை மருந்துகளையும் ஆயுர்வேத முறை மருந்துகளையும் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப சேஃபான விஷயம். தைரியமாக எடுத்து. அப்போ மனம் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அப்போ என்ன பண்ண, அப்போ சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு அவர் கொடுக்குற செடேட்டிவ் மெடிசன் தான் சாப்பிடணும். சாப்பிடலாம், தப்பில்லை. அது உள்ளே போய் சிஸ்டத்தை எப்படியெல்லாம் அடி வாங்குதுன்னு தெரியும். ஏன்னா சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லி ஒன்று போனால், நான் நிறைய பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நீங்கள் எதுக்கு போனாலும் அது வாட்டர் மேபி த ப்ராப்ளம் 95% வந்து இறந்து போன, மறுபிறவி எடுக்காத, தீய எண்ணங்களையுடைய, உங்களுக்கு தெரியாத ஆனால் உங்களை பற்றி நன்கு அறிந்த அந்த ஆவிகளின் பாதிப்பு தான் 95% ரீசன். மிச்சம் 5% வேற ரீசன்.
சைக்காட்ரின்னு போயிட்டீங்கனாலே, மனநலம் சம்மந்தப்பட்ட நோய்கள் போயிட்டீங்கனாலே 95% இப்போ நான் சொன்ன விஷயம்தான். கண்ணுக்கு தெரியாத, உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட, மறுபிறவி எடுக்காத, நீங்கள் எடுத்து வந்துட்டீங்க, மறுபிறவி எடுக்காத, உங்களை பற்றி தீய எண்ணம் கொண்ட, உங்களை பற்றி திருப்தி இல்லாத, உங்கள் மேலே கோபம் ஆத்திரமும் கொண்ட சில ஆவிகளுடைய செயல்பாடு. இதுங்கத்தான் உங்களுக்கு இந்த நோய்களாக வருது. நீங்கள் அதை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. அதனால தான் நம்ம சாப்பிட்ற இந்த கெமிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மருந்துகள் செடேட்டிவ்ஸாக போயிட்டு அந்த சப்ரஸ் தான் பண்ணும். அந்த பிரச்சனைக்கு சப்ரஸ் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ணாது. 95% க்யூர் பண்ணாது. அவங்க அப்படியே பாருங்க, நீங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒரு 10 பேர் உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சவங்களை பாருங்கள். அப்படியே போவாங்க, பிரெயின் அடி வாங்கும், கிட்னி அடி வாங்கும், லங்ஸ் அடி வாங்கும், எண்டோக்ரைன் கிளான்ஸ் சொல்கிற நாளந்தாச்சர்பிகள்லாம் அடி வாங்கும். ஒரு வழியாக போய் சேர்ந்துருவாங்க. மென்டல்னு சொல்லுவாங்க. மென்டலாக போய் சேர்ந்து மென்டலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து மென்டலாகவே இறப்பாங்க. அது வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். 98% ஆஃப் பீப்புள் ரிட்டர்னே ஆக முடியாது. அது அப்படியே மென்டலாக போய் அட்மிட் ஆகி மென்டலாக பல வருடங்கள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து மென்டலாகவே போய் சேருவார். இது நீங்கள் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்லேயே பார்க்கலாம். நம்ம பாண்டிச்சேரி ஷேர் மார்க்கெட் பிரதர் கூட சொல்லியிருந்தார், அவருடைய கமெண்ட்டில் ஒரு தடவை போட்டிருந்தார். டாக்டர் வந்து மிரட்டி வச்சுருக்கிறார் எல்லாரையும். டாக்டர் வந்து மிரட்டி வச்சுக்கிறாரு. மிரட்டினா தான் அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க. நம்ம கேட்குற காசை கொடுப்பாங்க, நம்ம கேட்குற மாதிரி பணம் கொடுப்பாங்க. அவங்க பணம் எப்படியாவது உருட்டி போட்டு அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. அப்போ அவங்கள மிரட்டுறதுக்காக தான் வச்சுருக்காருன்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அது முழுக்க தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறார். நான் யாரையும் மிரட்டி உங்கள்கிட்ட காரியத்தை சாதிக்கணும், உங்கள்கிட்ட பணத்தை வாங்கணும், உங்கள்கிட்ட ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் அப்படி பண்ணலை, தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா கோல் எடுத்து மிரட்டுறது, இப்படி வந்த அடி, இந்த பக்கம் வந்த அடி, அந்த பக்கம் அடி, இந்த பக்கம் வந்து அக்கீழ் அப்படி மிரட்டுறதுக்கு நான் என்ன, நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா? நான் என்ன உங்களோட பெரிய ஆள் அடிக்கிறதுக்கு வாதிக்கிறதுக்கு? எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க தான். என்னை விட பிரில்லியன்ட்டுங்க, என்னை விட ஸ்டூடெண்ட்டுங்க, அதாவது ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 38 பேரா? 38 பேரும் என்னை விட தாழ்ந்தவங்களாம் யாரும் கிடையாது. எல்லாம் 38 பேரும் என்னை விட ஒரு படி அதிகமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு ஈக்குவலாக இருக்கலாம், என்னை விட அதிகமாக இருக்கலாம். யாரும் விஷயம் தெரியாதவங்களாம் இங்கே கிடையாது. விஷயம் தெரியாதவங்க இவங்கெல்லாம் லேமன்ஸு கற்றுக்குட்டிங்க அப்படிதான் கிடையாது. 38ம் சரி, அத்தனை பேரும் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஒரு வகையில் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு வகையில் விஷயம் தெரிஞ்சவங்க தான். எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. பல அமைப்புகளில், பல ஆன்மீக குருமார்கள்கிட்ட, பல சித்தர்கள்கிட்ட இன்னும் என்னென்ன விஷயங்கள் உண்டு அவங்களையும் நான் தொடர்பு கொண்டு பார்த்து அனுபவப்பட்டவங்க தான். பல அமைப்புகள் அனுபவப்பட்டவங்க தான் இங்கெல்லாம் இருப்பாங்க. யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நமக்கு தெரியும் கிளியர் வேன்ஸில் யாரும் லேஸ்பட்டாலும் கிடையாது. ஸோ உங்களை வந்து நான் என்னமோ சின்ன பையனாட்ட அடிச்சாலும் மிரட்ட முடியாது. இப்படி இருக்குன்ற விஷயத்த சொல்கிறேன். இதான் விஷயம், இப்படிதான் விஷயம், இதுதான் இருக்குது, இதை புரிஞ்சுக்கோங்க, யோசனை பண்ணுங்க. டாக்டர் இளங்கோ சொல்கிறது கரெக்டா, அவர் சொல்கிறது சரியா, இது சரியா இருக்குமா, தவறா இருக்குமா, தெரிஞ்சு யோசனை பண்ணுங்க. இவர் சொல்றது ஏதாவது உட்கருத்து இருக்கா, உள்குத்து இருக்கா, இதனால இவருக்கு ஏதாவது லாபமா, இல்லை இதனால இவருக்கு ஏதாவது கஷ்டமா, என்ன பண்றாரு, ஏன் இதை சொல்றாரு, யாருமே சொல்ல மாட்டான், இவர் மட்டும் எப்படி சொல்றாரு? இதான் நான் சொல்லுகின்ற எல்லா விஷயமும் ஏதோ கதை, இப்படிதான் கேட்டுக்கணும், இதான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லா விஷயங்களுக்கும் உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்க்குறவங்களுடைய உதாரணத்தை காட்டி தான் சொல்றது. இதான் நான் சொன்னேன் நீங்க கேட்டுக்கோங்க கிடையாது. இந்த டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறனால அந்த 1 ஹவர்ல முடிக்கணுன்ற காரணத்துக்காக சில உங்களை வந்து பேச விட முடியல. இப்போ நானும் நீங்களும் பேச இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டைம் இதுவாயிட்டு டைவெர்ட் ஆயிடுது. ஸோ இப்போ அதனால நான் ஒன் சைடாக நான் பேசிட்டு இருக்கேன். பட் எந்த கேள்வியாக இருந்தாலும் போடுங்க, நான் ஆன்சர் பண்ண வரிசை கிராஜுவலாக ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் தான். ஒன் சைட் நான் என்ன சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும், அப்படி கிடையாது. யோசனை பண்ணிப்பார். இவர் சொல்கிறது ஏதாவது சுயநலம் இருக்கா, இதனால டாக்டர் ஏதாவது பெனிஃபிட்டா, டாக்டர் ஏதாவது உள்குத்து இருக்கா, இதனால் சொல்கிறதுனால டாக்டருக்கு என்ன பெனிஃபிட், டாக்டர் என்ன பெனிஃபிட் இல்லை, அவர் ஏன் வந்து காலைல உட்காந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும், ரெண்டு பிஸ்னஸை பார்க்க நேரம் இல்லை, அதெல்லாம் இருந்து ஏன் மீறி வந்து பண்ணுறோம். இதன் காரணமெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சக மாதிரி சந்தேகம்லாம் உங்களுக்கு வராது. யாரையும் நான் மிரட்டுறேன், உழைச்சி கேட்டு அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பிறவி கடலெல்லாம் ரொம்ப ஈஸியாக தாண்டுவீங்க, அடுத்த பிறவிக்கு போக மாட்டீங்க. இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு தீட்டு கிளியர் பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இறைவி பேர் நிலைக்கு போவீங்க, உயிர் நிலைக்கு போவீங்க. வாழ்க்கையோட நோக்கம் திருப்பி இறைவன்கிட்ட போக வேண்டியது தான். அந்த இறைவன்கிட்ட போகிறதுக்கு என்ன உண்டா சீக்கிரம் பண்ணுவீங்க.
இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால டாக்டருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, டாக்டர் இளங்கோவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. சரி, மிரட்டி உருட்டிலாம் ஒரு கருத்து இல்லை. எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லுவேன், எவிடன்ஸோடு சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் இதை கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் சொல்லுவேன், ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன். இந்த அளவுக்கு யாரும் இறங்கி இது வரைக்கும் சொல்லலைன்றனால நாம் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மனமாகவும் தெரிகிற ஊரில் எல்லாரும் அம்மனமாக இருக்குங்க, யாரும் ட்ரெஸ்ஸே போடுறது இல்லை, எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் அம்மனமாக இருக்கிற ஊரில் கோமணம் கட்டி போனவன் பைத்தியக்காரன்னுவாங்க. அவன் தான் கொஞ்சம் நாகரிகமாக ஒரு இடுப்பில் ஒரு துணி ஒன்று சுற்றிக்கிட்டு போகிறான். எல்லாரும் நம்மளாம் இப்படி இருக்கும், இவன் என்ன இந்த பைத்தியக்காரன் வந்து என்ன இடுப்பில் துணி சுற்றிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவான். அப்போது அவன் கொஞ்சம் நாகரிகமாக வரான் அப்படின்னு நினைக்கல, பாசிட்டிவாக நினைக்கல, நெகட்டிவாக நினைக்கிறேன். எல்லாரும் கோமணம் கட்டுக்க ஊரில், சாரி, எல்லாரும் கோமணம் கட்டாத அமனமாக இருக்கிற ஊரில் கோமணம் கட்டுறவன் பைத்தியக்காரன், அவன் லூஸு அப்படின்வாங்களே. அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி விஷயத்த சொல்லாத போது டாக்டர் இளங்கோ சொல்கிறாருன்னா, டாக்டர் இளங்கோவா, சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. பட் அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் சொல்கிறது சரியா தவறா உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க அனுபவத்தில் பார்க்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கும் மேலே ஆதாரம் ஒன்றா நீங்கள் ஆசம்பி சாரை கேட்டிங்கன்னா அவர் எடுத்து கொடுப்பார், எவ்வளோ ஆதாரம் வேணாலும் எடுத்து கொடுப்பார். நான் வந்து சித்தருக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நோ செகண்ட் கொஸ்டின், ரைட், ஓகே, அதோட சரி. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கேள்வியே கிடையாது. ஏன்னா ஒன்று அது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி கேட்டு இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு அது நிறைய டைம் ஆகும், லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் கோல்டு, ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் கோல்டு. அதை நம்ம திருப்பி சம்பாதிக்க முடியாது, போனது தான். நீங்கள் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், டைம் மட்டும் சம்பாதிக்க முடியாது. தானே அதுக்கு போய் நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? அவங்க சொல்லிட்டாங்கன்னா கடவுளே சொன்ன மாதிரி தான். சித்தர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கடவுளே சொன்ன மாதிரி தான். அதுக்கு என்ன செகண்ட் கொஸ்டின் தேவையில்லாம் வந்துருவேன். ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் எடுப்பார், சார் எடுப்பார், எடுத்து பார்த்து, சார் இது இப்படி இருக்குது, இது இப்படி, நீங்கள் சொன்னது உண்மை தான், ஆனால் ரெஃபரன்ஸ் பாருங்கள், நீங்கள் சொன்னது உண்மை தான், ரெஃபரன்ஸ் பாருங்கள். நான் சொன்ன பொய்ன்னு சொல்ல முடியாது அவரால், நீங்கள் சொன்ன தவறுன்னு சொல்ல முடியாது. எடுப்பார், ஆனால் ரெஃபரன்ஸ் எடுப்பார். சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சார் இருக்குது, சயின்டிஃபிக் ப்ரூஃப் அது எடுப்பார். நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி கேட்டாலும் அதை பற்றி வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கொடுப்பார். லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டு, இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டு என்ன சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் கேட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுப்பார். நான் கேட்க மாட்டேன், கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக தான் சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வரீங்க. அடுத்தது, யாரார்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வக்கீலுங்கிட்ட போகாதீங்க, அவங்க சவகாசமே வச்சுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, அவங்க சவகாசமே வச்சுக்காதீங்க. இந்த பேட்டை ரவுடி தாதா அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டலாம் போகாதீங்க, அவங்க சவகாசமே வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ். இவங்கெல்லாம் நமக்கு எப்படி டாக்டர்ஸ் நெகட்டிவ் பீப்புள், அவங்ககிட்ட போகாதீங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி தான். என் ப்ரொஃபஷன் மட்டும் தூக்கி வச்சு பேசுகிறேன், மற்றவங்க சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க, இந்த ரவுடி தாதாங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் சவகாசம் வச்சுங்க. இதெல்லாம் நெகட்டிவ் பீப்புள், இதெல்லாம் நெகட்டிவ் நம்மளை பாதிக்கும். நீங்கள் வக்கீலுக்காக கோர்ட்டுக்காக செலவு பண்ணுற ஒரு பைசாவும், கன்சல்டேஷன் ஃபீஸ்லேருந்து கோர்ட்டுக்கு கட்ட பணம் எல்லாமே ஒரு பைசா நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்கள் யாருக்கோ கொடுக்கல, இறைவன் கரெக்டாக உங்கள்கிட்ட எப்போ எப்படி எந்த மாதிரி இருக்குமோ அதில் எடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் செலவு பண்ணுற காசு எல்லாமே நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு, நீங்கள் கொடுக்கல. அதை யார் மூலமாக எப்படி கசூல் கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சனி பகவான் கரெக்டாக பண்ணி கடவுளுடைய அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவார். ட்ரெஷரி அக்கௌண்ட் சனி பகவான் கலெக்ஷன் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டினுடைய அக்கௌண்ட்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி கடவுளுடைய அக்கௌண்ட்டில் ட்ரெஷரி அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவார். அது அக்கௌண்ட் அடுத்த 72 ஹவர்ஸில் யாராருக்கு போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேர்ந்துடும். இந்த பஞ்சாயத்து பைசல் என்னமோ கட்ட பஞ்சாயத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க வாங்குற பணம் எல்லாம் இந்த மாதிரி யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் தான். அவங்களோட லிங்கே நமக்கு வச்சுக்கூடாது. டாக்டருங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் டாக்டருங்க கான்டாக்ட் பண்ணவே வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். டாக்டரை முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் ரிலேஷன்ஷிப்பே வேணாம், டாக்டரே வர வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்போ நம்ம சொல்கிற கருத்துக்களை வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இது இப்படி இருக்கா, இது இப்படி இருக்கு சார், இது எப்படி சார், இது எப்படி சார் அப்படின்னு ஜஸ்ட்டு ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்லேயே கட் பண்ண பாருங்கள். என்ன எங்களோட லிங்க் வேண்டாம், ஃபோன்லேயே கட் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்லேயே முடிச்சு. அப்படியே முடியலையா, வேறு வழியே இல்லையா, சரி நேரில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. டாக்டர் பார்க்கவே வேண்டாம், கான்டாக்டே தொடரவே வேண்டாம்.
வேற வழியே இல்லையா, கொஞ்சம் ஃபோன்லையா பேசிக்கோ, ரைட் ஓகே, அதில் கிளிக் பண்ணிக்கோ. அதுக்கும் வேற வழியில் சார் நேரில் தான் பார்த்தாகணுமா, சரி ஓகே பாரு. அதுக்கு மேலே திருப்பி பார்க்காதக்கிறதுக்கு என்ன வழி, அப்படி பாருங்க. டாக்டர் திருப்பி பார்க்க வேண்டாம், எப்படி திருப்பி அவர்கிட்ட போக வேண்டாம், அது மாதிரி இப்படி பார்க்க பாருங்க. நேரில் பார்த்தே ஆகணும், வேற வழி இல்லைன்னா பாருங்க, அதர்வைஸ் பார்க்கணுன்றது வேண்டாம். எதுக்காக சொல்ல வரேன், அப்போ எங்கிட்ட வாங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் டாக்டரும் கண்டக்டரும். அப்போ டாக்டரும் எதுக்கு வரீங்க, ஒரு பிரச்சனைக்காக, கஷ்டத்துக்காக, ஒரு நோய்க்காக, ஒரு தீர்வுக்காக வரீங்க. அப்போது டாக்டர்கிட்ட ஓட்ட வர வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு மறைமுகமாக சொல்ல வரேன் நான். இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த அந்த வழிகளை தான் வந்து டாக்டர்லங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுது, டாக்டர்லங்க சொல்லுது. ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். அடுத்து வந்து போன மாதம் வந்து ஜூன் மாதம் முடிச்சிச்சு. இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும்போது மேல ஆரம்பித்தோம், மே முடிச்சு, அப்புறம் ஜூன் முடிச்சு 40 days முடிச்சு, இப்போ 1 week ஆகுது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போன மாதம் ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன சேரிட்டி பண்ணீங்க? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம முயற்சி பண்ணுறோமோ, காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும், தூக்கத்துலையும் கனவுல கூட, தூங்கும்போது தான் இருந்து வெளியே வந்தது, தூங்குகின்ற போது நமக்கு வருகின்ற கனவுகள் கூட அது சம்மந்தப்பட்ட கனவுகள் தான் வரும். எப்படி பணம் சம்பாதிக்குது, எப்படி செலவு பண்ணுறது, எப்படி நிறுத்துறது, எப்படி என்ன பண்ணுறது, அப்படி கணக்குகள் தான் வரும், வேறவும் வரும். நம்ம இந்த பணத்தை பற்றி மட்டும் பேசுவோம். நீங்கள் தர்மம் பண்ணுங்க. உங்களுடைய வருமானத்தில் 1/3 தட் இஸ் 33%, குறைஞ்சபட்சம் 10% தர்மம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ ஜூன் முடிஞ்சு போச்சு, ஜூலை 1 நேற்று ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த போன மாதம் ஜூன், இது யாருக்கு பொருந்தும்? சாதாரண பிச்சை எடுக்கிறான் பார்த்தீங்களா, பிச்சை எடுக்கிறவன் வந்து பெரிய ஒரு 1000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து இருக்கிற மல்டி பில்லியனர் வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். பிச்சைக்காரனிலிருந்து 1000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கின்ற மல்டி பில்லியனர் வரைக்கும் எல்லாருக்குமே இது பொருந்தும். இது பிகாஸ் இது இறைச்சட்டம். இறைச்சட்டம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இறைச்சட்டம்ன்றது எப்படின்னா, நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் இல்லை. இப்போ அமெரிக்கா எடுத்துட்டீங்க, இந்தியா எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்துலேயும் ஒரு சட்டம் இருக்கும். அப்புறம் தேசிய சட்டம்னு ஒன்று இருக்கும். அமெரிக்காவில் எடுத்துட்டிங்க, யூஎஸ்ல எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அப்புறம் ஃபெடரல் சட்டம்னு இருக்கும், அந்த ஒருங்கிணைந்த அந்த தேசிய சட்டம்னு ஒன்று இருக்கும். பெரிய நாடுகள்லாம் அப்படி தான், பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இருக்கும், அது தேசிய சட்டத்துக்கு உட்பட்டது. அமெரிக்காலையும் அப்படி தான், எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனி சட்டம். ஒரு மாநில சட்டம் இன்னொரு மாநில சட்டம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் மைனராக இருக்கும், பட் தேசிய சட்டம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி இப்போ நாம் சொல்கிற இந்த சேரிட்டி பண்ணணும், தர்மம் பண்ணணும், தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவகர்மாக்கள் போகின்றன அப்படிங்கிறது இறைவனுடைய சட்டம். It is universal to all. It is universal to all religion. It is universal to all sects of people. எல்லா மக்களுக்கும் அது போதும். தர்மம் பண்ணுங்க. அப்போ பிச்சைக்காரன் எப்படி சார் பண்ணணும்? இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் கலெக்ஷன் கிடச்சிருக்கு. பிச்சைக்காரன் 100 ரூபாய் கலெக்ஷன் கிடச்சிருக்கு. அதில் 33 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் அது அவன் கர்மா பொறுத்து. அது அவனுக்கு இல்லை, அவனும் அதை யாருக்கா கொடுக்கணும். அவனும் அந்த பிச்சைக்காரனும் கூட இது எனக்கு சேர்ந்து வச்சுக்கணும், அவனும் யாருக்கா கொடுக்கணும். ஸோ சேம் இதே கண்டிஷன் தான் பில்லியனர்ஸ், அவங்களும் கொடுக்கணும். இதை நாமளாக கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதமாக அது பல மடங்காக ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு பல வகையில் நம்ம ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நாட் ஒன்லி மணி மட்டும் இல்லை, ஆரோக்கியம், நிம்மதி, அமைதி, சந்தோஷம், நம்ம உறவுகள் எல்லாத்துலேயுமே ஹாப்பியாக இருக்கும். இதை நாமளாக கொடுக்கலன்னா இறைவன் அதை எடுப்பார். அவர் எடுக்கிறது எப்படி எடுப்பார்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து எடுப்பார். இப்போ ஒரு குற்றம் பண்ணிட்டோம், அந்த குற்றம் பண்ணிட்டோம்னா நாமளா போய் சரண்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. தப்பு பண்ணக்கூடாது, தப்பு தான், பனிஷ்மெண்ட் உண்டு. பட் நாமளா போய் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், பட் ஏதோ தப்பு பண்ணிட்டானோ அவனுக்கு தண்டனை உண்டு, அதனால் எஸ்கேப் ஆக முடியும். பட் இருந்தாலும் அவனாக வந்துட்டான் பார்த்தியா, அவனாக வந்து நான் செய்ய தப்புன்னு உணர்றான் பார்த்தியா, அப்போ உணரும் போது அவனுக்கு தண்டனையோ குறைவு. இது எல்லா நாட்டு சட்டங்களையுமே இருக்கும், இது இருக்கும். அப்போ அவன் வந்து இல்லை, எஸ்கேப் ஆகிட்டான், அவன் வந்து கிடைக்கல, அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ், டிடெக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து அவனை தேடி பிடிச்சி அப்புறம் கொண்டு வந்து அவனை நிறுத்துறாங்க, கோர்ட் பண்ண நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கொஞ்சம் தண்டனை வந்து அதிகம். இது எல்லா நாடுகளுக்கும் போகணும், எல்லா நாட்டு சட்டங்களையும் இது இருக்கு. சரி ஓகே, அவனை போலீஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, லுக் அவுட் நோட்டீஸ் விடுறாங்க, FBI விடுது, CBI விடுது, நேஷனல் டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் லுக் அவுட் நோட்டீஸ் விடுறாங்க, அப்பயும் அவனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு தண்ணி காட்டுறாரு, என்னை பிடிக்க முடியாது, நான் எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காட்டுறாரு. இப்போது இவர் எவ்வளோ நாள் தண்ணி காட்டுவார், எஸ்கேப் ஆவார். எத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்களுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ், டிடெக்டிவ் ஃபோர்ஸ் அவங்களை பிடிச்சி திருப்பி கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க, சட்டத்தின் முன் நிறுத்துறாங்க.
அப்படின்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெக்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த 3 கேட்டகரி வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். இது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். தப்பு செய்யக்கூடாது, செஞ்சுட்டோம், ரைட்டு, ஓகே, நம்பர் 1, அதுக்கு தண்டனை உண்டு. அதை வந்து சரண்டர் ஆகும்போது தண்டனை கம்மி. அப்புறம் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு தண்டனை இன்னும் கொஞ்சம் அதிகம். கவர்மெண்ட் போஸ்ட்க்கு ரொம்ப நாள் தண்ணி கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பிடிச்சேன், 20 வருஷம் கழிச்சு பிடிச்சேன், 30 வருஷம் கழிச்சு பிடிச்சேன், இல்லை 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் கிடச்சார் அவர், நாங்கள் வடை பின்னி போட்டு அவங்கள பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டுனா எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஒரு நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் டெங்கி கொடுத்தாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கு. இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். ஒரு தப்பு பண்ணக்கூடாது, பண்ணிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு என்ன ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் ஆகி என்ன பண்ணிட்டேன் எனக்குன்னு வரும்போது நமக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை குறையுது. ஆனால் 99% ஆஃப் த பீப்புள் ஆர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த காட். நாம் அது எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. அப்போ எஸ்கேப் ஆகும்போது கடவுள் வந்து ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு லிமிட் வச்சுருப்பார், அவர் லிமிட் வச்சுருப்பார், அந்த லிமிட் வரைக்கும் அவங்களுக்கு அலோவ் பண்ணுவார். அது கொஞ்சம் மீடியமாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த லிமிட்டுக்கு மீறி நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தீங்க, அதுக்கு ட்ரிங்க் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜில் ஹெவி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு பிடிச்சி உள்ளே போடுவார். அப்போ பனிஷ்மெண்ட் ஒன்றும் அதிகம். கடவுளுடைய அரசாங்கத்திலும் கடவுளுடைய ராஜ்யத்திலும் அதுதான் தண்டனை. அதான் நாம் சொல்கிறோம். இதுக்கு இந்த தண்டனைக்கு தப்பிப்பதற்கு இறை சட்டங்கள், நம்ம வேத நூல்கள், எல்லா மதங்களுடைய நூல்களும் சொல்லுகின்ற முதல் ரெமெடி வந்து தர்மம். தர்மத்தை பண்ணுங்க. பகவான் பகவத்கீதை சொன்னதிலிருந்து இப்போ பைபிளில் குர்ஆனில் சொல்கிற வரைக்கும் 33% ஆரம்பித்து ஒரு 10% நீங்கள் சேரிட்டி கொடுங்க. இட் இஸ் நாட் யுவர் மணி. நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு வங்கியில் வேலை செய்கின்ற ஊழியர் வந்து அங்கே வர்ற பணம்லாம் எனதேன்னு எடுத்துக்க முடியாது. அவருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான். அந்த சம்பளத்தை தவிர அவர் வேறு எந்த அமௌண்ட் எடுத்தாலும் அது கையாடல் தான். அதுக்கு தண்டனை அவருக்கு உண்டு. வேலையும் போயிடும், சம்பளமும் போயிடும், பனிஷ்மெண்ட் எடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ரீதியாக பனிஷ்மெண்ட் எடுப்பாங்க, எல்லா பெனிஃபிட்ஸும் அவர் கட் ஆகும். அதே மாதிரி நாம் எல்லாமே பேங்க்கில் வேலை செய்கிற கேஷியர்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பேங்க்கில் வேலை செய்கிற கேஷியர். இறைவன் நமக்கு கொடுக்குற பணம், அது குறிப்பிட்ட பணம் நமது இல்லை, நமக்காக மற்றவருக்கு மூலமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நம்ம மூலமாக கொடுக்கப்படுற பணம், மற்றவங்க கொடுப்பதற்காக நம்ம மூலமாக கொடுக்கின்ற பணம். அது அந்த பணத்தை நம்ம அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இறைவன் எடுப்பார். எப்படி எடுப்பார்? நோய்களாக வர வச்சு, ஆக்சிடெண்ட்டாக வர வச்சு, போலீஸ் கோர்ட்டு கேஸாக வர வச்சு, திருடு போக வச்சு, இல்லை போடுற உழைப்பு பணம் கிடைக்காம பண்ணி அந்த உழைப்பு மட்டும் போகும், பணம் வராது. அப்புறம் இப்போ இந்த சகோதரர் மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி போச்சு, இவ்வளோ பணம் போச்சு, அவ்வளோ பணம் போச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு. ஷேர் மார்க்கெட்டில் போகிறது எல்லாமே 100% நெகட்டிவ் வர மாட்டான். ஷேர் மார்க்கெட்டில் போகிற ஒரு பைசாவும் 100% நெகட்டிவ் வரும். பிகாஸ் அந்த 100% நெகட்டிவ் வருமா போக வேண்டியது போல் கரெக்டாக வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க. நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன் சார். அந்த பாண்டிச்சேரி சகோதரர், நான் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்தேன் 1 இயர், இவ்வளோ இப்படி பண்ணி நிறைய மார்க்கெட்டில் ஆடெல்லாம் வரும். ஹவு டு ட்ரேடு கேர்ஃபுல்லி இன் ஷேர் பிஸ்னஸ், ஹவு டு ட்ரேட் ப்ராஃபிட்டபிளி இன் ஷேர் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய கோர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. கோர்ஸ் எல்லாம் நிறைய நடத்துகிறாங்க, நிறைய வரும். ஸோ இவங்களும் அப்படி தான். அதெல்லாம் நல்லா பணம் கொடுத்து செலவு பண்ணி ஒரு 6 மாதம் 1 இயர் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் போய் பிஸ்னஸில் உள்ளே விடுவாங்க. அது எப்படி பிளான் பண்ணி, அதாவது நஷ்டம் வரப்போது அந்த நஷ்டம் நம்ம விழணும், திருப்பி எழுத முடியாத மாதிரி நம்ம விழுறோம். ஆனால் அதில் வந்து நம்ம அதுக்காக ட்ரெயின் அப் எடுத்துக்கிறோம். அதாவது விழுறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ட்ரெயின் அப் எடுத்துக்கிறோம் பாருங்க. அதுக்காக டெடிகேட் பண்ணி, அதுக்காக டைம் ஒதுக்கி, அதுக்காக பணம் கொடுத்து அந்த டேப்பில் விழணும். அந்த டேப்பில் விழுறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகிறோம் பாருங்கள். பணம் கொடுத்து ட்ரெயின் அப் எடுத்து அந்த ப்ராஃபிட்டாக எப்படி சம்பாதிக்கணும், லாஸ் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், டெக்னிக்கலாக எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்கெல்லாம் எடுக்கணும். எதுக்கு விடுறோம்? நம்ம நஷ்டத்துக்கு போகிறதுக்காக அவ்வளோ ட்ரைனிங் பண்ணுறது. இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு தான் போயிட்டு அதை போடுறான், அப்புறம் விழுறாங்க. யாரும் வந்து சொன்னாங்க போனாங்கன்னு போயிட்டு ஷேர் மார்க்கெட் போக மாட்டாங்க. நல்லா பக்கப்பா ட்ரைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிவைன் வந்து அவங்க நஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னா கூட எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வராமல் பாருங்க. அது கூட நம்ம விழுறோம் நஷ்டப்படுறது கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. நம்ம பாண்டிச்சேரிக்கும் அப்படி தான் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாரு, பண்ணாரு, பிஸ்னஸ் பண்ணார், லாஸ் ஆகிடுச்சு. யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் கொடுக்கல. கொடுக்காத வரைக்கும் விடாது கருப்பு, விடாது கர்மா, அது தொடர்ந்து வரும். எத்தனை ஜென்மானா அது கொடுத்தே ஆகணும். கொடுக்காம எஸ்கேப் ஆகவே முடியாது. அதை எப்படி இறைவன்லாம் எடுப்பார்? அதனால சொன்ன தர்மம் பண்ணுங்க. அந்த தர்மம் பண்ணுறது வந்து கடவுளுடைய ஒரு ஆணையாக, நீங்கள் பிறப்பினுடைய ஒரு நோக்கமாக, அது ஒரு கடமையாக, இறை கடமையாக
ஒரு மதத்தில் ஒரு கடமைகள் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு மதத்தில் ஒரு கடமை. அது மாதிரி ஒரு இறை கடமையாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும், ஒரு அம்சம் இல்லை, இந்த அம்சம் இந்த அம்சம் இந்த அம்சம், எல்லா அம்சங்களையும் நிம்மதி, அமைதி, சாந்தி, சந்தோஷம் கிடைக்கும். எதுக்காக நீங்கள் அடையிறீங்களோ அது உங்களை தேடி வரும். எதற்காக நீங்கள் அடையிறீங்களோ, எதுக்காக காத்தாந்து நைட் வரைக்கும் லோன்னு சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டு நம்ம அடையிறோமோ அது நம்மை தேடி வரும். நீங்கள் தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை செய்யுங்க. இன்னைக்கு இதோட போதும். அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இன்னைக்கு அடுத்தது சகோதர சகோதரிகள் பற்றி இன்னைக்கு வரும். சகோதர சகோதரிகள் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெரியவங்களாக இருந்தால் அண்ணான்னு சொல்லுவோம், அக்கான்னு சொல்லுவோம். சின்னவங்களாக இருந்தால் தம்பி சொல்லுவோம், தங்கச்சி சொல்லுவோம். யாராக இருந்தாலுமே நம்ம லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. எல்லாருமே ஒரு காரணத்துக்காக வராங்க. ஒன்று உங்களுக்கு உயிரை கொடுக்க வருவாங்க, அல்லது ஒன்று உயிரை எடுக்க வருவாங்க. இல்லைன்னா ஒரு மீடியமாகவும் இருப்பாங்க. இப்படியும் இருப்பாங்க. நிறைய பேரில் நான் அதையும் பார்த்துக்கேன். அவங்களால நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. சரி, நான் இப்போ பேசுறது எல்லாமே என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நான் பார்த்த நிகழ்வுகள், என்கிட்ட வர கிளைண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேரை சொல்லி சொல்வது அது தர்மமாகாதனால பேர் சொல்லாமல் அந்த இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லி நாம் சொல்லுவோம். தனிநபருடைய ஒரு தனித்த உரிமையை நம்ம என்றைக்குமே ஹானர் பண்ணணும். அந்த அனுபவங்கள் தான் இப்போ நம்ம உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும், அண்ணன் அக்காவாக இருந்தாலும், தங்கச்சி தம்பியாக இருந்தாலும், ஏதோ நம்ம கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களாம் வராங்க. இதில் ஆசீர்வாதமான சகோதர சகோதரர்கள் இருக்காங்க, சாபமான சகோதர சகோதரர்களும் இருக்காங்க. இவங்களால எனக்கு நன்மை அப்படின்னும் இருக்காங்க, இவங்களால எனக்கு கெடுதல், இப்படியெல்லாம் கூட போதும் என் உயிரை வாங்குறாங்க சார் அப்படின்னும் இருக்காங்க. இவங்களால நன்மையும் இல்லை, கெடுதலும் இல்லை சார், இருந்துட்டு போகிறாங்க சார் அப்படின்னு இருக்காங்க. பொதுவாகவே நாமெல்லாம் கொஞ்சம் அப்புறம் ஒரு 10th முடிச்சுட்டா நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரி ஒரு நினப்பு. +2 முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரி ஒரு நினப்பு. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நடந்துக்கிற விதம் கூட கொஞ்சம் மாறும். நானும் அப்படித்தான். +2லாம் முடித்த பிறகு கொஞ்சம் அப்புறமா பெரிய அப்பா கிட்ட அப்படியே பேச மாட்டோம், அவருக்கு அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டோம். அவர் தான் நமக்கு சொல்லுவார். அந்த +2லாம் படித்து பிறகு நம்ம இதை கொஞ்சம் பெரிய இப்போ டிகிரி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆகிட்ட மாதிரி அப்படி ஒரு நினப்பு நம்ம நினச்சிக்கிறோம். தப்பு தான் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு டைம் எங்கள் அப்பாவினுடைய மனம் நோகும் மாதிரி, அவர் வருத்தப்படுற மாதிரி அவருடைய கூட பிறந்தவங்க சில பேர் சில தவறுகள் பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அன்னைனா இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு போய் மேலே விழுந்து போய் எல்லாம் செய்கிறீங்க? ஏன் நான் செய்யாதீங்க, விட்டுருங்களேன். எதுக்கு போய் செய்யணும்? நீங்கள் செய்யணுடைய அந்த பக்குவத்தை அவங்க புரிஞ்சுக்கல, நீங்கள் செய்யணுடைய அந்த நோக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கல, நீங்கள் செய்யணுடைய தன்மையை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க அதை உணரலை. அண்ணன் எனக்கு செய்யலை, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு அவங்க மேலே குறை சொல்லும்போது, உங்கள் மனம் நோக்கும்படியாக அவங்க நடந்து கொள்ளும்போது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் செய்யணும், விட்டுடுங்க நைனான்றேன் நான். அப்போ அவர் சொல்கிறாரு, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இப்போ ஞாபகம் வருது, அதை சொல்கிறாரு, இல்லைப்பா, ஏதோ நான் குடும்பத்துக்கு மூத்தவனாக இருந்துட்டேன், கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, உங்கள் அத்தம்மாருங்க இருக்காங்க, சித்தப்பாங்களாம் இருக்காங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க தான், அதை நான் நியாயம்னு சொல்ல வரல, தப்பு தான். பட் இருந்தாலும் குடும்பத்துக்கு பெரியவன் நான். அவர் சொல்கிறா பாருங்க, இந்த ஜென்மத்தில் இவங்கெல்லாம் என் கூட பிறந்திருக்காங்க, இந்த ஜென்மத்தில் இவங்கெல்லாம் கூட பிறந்திருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் நாங்கள்லாம் யார் யார் எங்கே பிறப்போம்னு தெரியாது. நான் எங்கே பிறப்பணும், உங்கள் சித்தப்பா எங்கே பிறப்பாரோ, உங்கள் அத்தைங்க எங்கே பிறப்பாங்களோ, எங்களுக்கு சித்தப்பாங்கெல்லாம் யார் யார் எங்கே பிறப்பாங்க, உங்கள் அத்தைங்கெல்லாம் யார் யார் எங்கே பிறப்பாங்க, நான் எங்கே பிறப்பேன், எந்த நாட்டில் எந்த இடத்துல எப்படி பிறப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் எல்லாம் பிறந்திருக்கும். ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுருவோம், நல்லதை செஞ்சுருவோம். அவங்க குறை போட்டுக்கட்டும், அண்ணன் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு, இல்லை அண்ணன் இப்படி செய்யலன்னு சொல்லிட்டு, அது வேற சமாச்சாரம். பட் அதுக்காக நம்ம செய்யறதை நிற்கக்கூடாது, நாம் செய்யறதை செஞ்சிடணும். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்யணும் செஞ்சிடணும், நம்ம எந்த குறையும் அவங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நீயும் அப்படிதான் நடந்துக்கணும், நீயும் கூட பிறந்தவங்ககிட்ட நீயும் அப்படிதான் நடந்துக்கணும். தங்கச்சி அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நீ கோச்சிக்க கூடாது,
சின்ன பசங்க நாங்கள் சின்ன பசங்க சண்டை பிடிச்சிக்கோம் இல்லையா? அது மாதிரிலாம் அதை சொல்கிறாரு. நீங்கள் சின்ன பசங்க ஏதோ சண்டை பிடிச்சிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. பட் ஒரு விபரம் வந்த பிறகு இதுக்கு மேலே வந்து ஒரு தங்கச்சி உன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா கூட நீ அதை மனசில் வச்சுக்காத, நீ அதை மனசில் வச்சுக்காத. நீ அண்ணன், நீ அது ஹெல்ப் பண்ணு, செய். அதை மனசில் வச்சுக்காத, பழி வாங்காத, அவங்கள ஓரம் கட்டாத. நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரி உனக்கும் கீழே பிறந்தவங்கள உனக்கு கீழே பிறந்தவங்களையும் நீ நடத்த கற்றுக்கோ. ஏன்னா திரும்பவும் சொல்கிறாரு, அடுத்த பிறகு நம்ம யார் எங்கே பிறப்போமோ, பிறக்க மாட்டோமா, எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே எப்படி பிறப்போமோ, நம்ம கடமை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். திருப்பி இன்னொரு பிறக்க போகிறோமா நம்ம? இல்லை. ஸோ இந்த கடவுள் இந்த பிறப்பை கொடுத்துக்கிறா, இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்? எஸ், அது அருமையான ஒரு கருத்து. கூட பிறந்தவங்க வந்து உயிரை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவத்தை நிறைய பேர் பார்த்துருக்கேன். சாபமாக இருக்கிறவங்க இருக்காங்க. ரெண்டாவது சொன்ன மாதிரி சாபமும் இல்லை, வரமும் இல்லை, அப்படிப்பட்ட உடன்பிறப்புகளும் இருக்காங்க. வரமாக இருக்கின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய சிஸ்டர் வந்து அது அது எனக்கு வரம்தான். எனக்கு அமைஞ்ச சிஸ்டர் வந்து எனக்கு வரம்தான். அம்மா இறந்த பிறகு அந்த செரிமனிஸ் எல்லாம் முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு செரிமனிஸ் எல்லாம் முடித்த பிறகு கிளம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அம்மா போட்டுக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸு, மற்ற அவங்களோட ஜுவல்ஸு, அவங்களோட கேஷு, மற்ற என்ன பணம் இருக்கோ எல்லாமே வந்து எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் கிட்ட, அம்மா எல்லாமே வந்து உங்கள் நாத்தனாருக்கு கொடுத்துருமா, பாதி நீ எடுத்துக்கோ, பாதி உங்கள் நாத்தனாருக்கு கொடு. நான் உங்கள் மாமியாருடைய நகை, பணம், மற்ற என்னென்ன அவங்க துணிமணிகள், வேறு என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து பாதி நீ எடுத்துக்கோமா, பாதி வந்து உங்கள் நாத்தனாருக்கு கொடுத்துருமான்னு எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செரிமனிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறாங்க, சிஸ்டர் கிளம்புறாங்க. அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே கேஷு, ஜுவல்லு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்க கூப்பிட்டு, அண்ணி இந்தாங்க, இது எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய அம்மாவினுடைய நகை இது, உங்களுடைய அம்மாவினுடைய பணம் இது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் அவங்க சொன்னது வந்து பாதி எடுத்துட்டு பாதி கொடுமான்னு. ஆனால் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அப்படி இல்லைங்க, நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அம்மா பிறந்த அம்மாவை விட்டுட்டு வாரி கொடுத்துட்டு தூக்கி போட்டு போகிறாங்க, அவங்க வெறுங்கையோட சும்மா போகக்கூடாது, நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். எங்கள் அம்மா விட்டு இப்படி சொன்னாங்க, ஆனால் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எங்கள் சிஸ்டர் வந்து மறுக்கலை, வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, திருப்பி அதை ரிட்டன் கொடுக்குறாங்க எங்கள் ஒய்ஃப் கிட்ட. அண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் 2 பொண்ணை வச்சுட்ருக்கீங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, இது வரமா சாபமா? வரம், வரம். மாமியார் வீட்டில் பாதி நீ எடுத்துக்கோ, பாதி நீ வச்சுக்கோ, மிச்சம் பாதி அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து இல்லை, எல்லாமே அம்மாவுடைய நகைகள் எல்லாமே பொண்ணுக்கு இருக்கட்டும், பொண்ணு வந்து எல்லாமே அதை அனுபவிக்கட்டும், வாரி கொடுத்துட்டு போகிறாங்க, தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்க, வெறுங்கையோடு போகிறாங்க. அம்மாவோட வந்தாங்க, இப்போ அம்மா இல்லாமல் போகிறாங்க, அம்மா இருக்கும்போது வந்தாங்க, அம்மா இல்லாமல் போகிறாங்க, அவனுக்கு வெறுங்கையோட போடான்னு ஃபுல்லாக எல்லாமே கொடுக்குறாங்க. சிஸ்டர் அதை வாங்கிட்டு அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, 2 பொண்ணு வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க. இப்பயும் அதை நினச்சா நமக்கு மனசு கண் கலங்குது. இந்த மாதிரி சிஸ்டர்ஸும் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா என்னுடைய சிஸ்டர்கிட்ட தான் ஃபோன் அடித்து கேட்பேன். பணம் ஏதாவது தேவைன்னா, இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னா உடனே மாமா கிட்ட சொல்லுவாங்க. மாமா உடனே அடுத்த 1/2 ஹவரில் 1 ஹவரில் பணம் அனுப்பிச்சிடுவார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு யோசனையாக இருக்கும். தங்கச்சிக்கிட்ட தான் கேட்பேன். உடனே அவர் சொல்லுவாங்க, மாமா உடனே அடுத்த 1/2 ஹவரில் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிச்சிடுவார். அப்போ நான் கொடுக்குறேன்னா, திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன்னா கொடுக்கலையா வேறு சமாச்சாரம், அது சஸ்பென்ஸு. பட் அங்கேருந்து எனக்கு வரும், எது கேட்டாலும் கொடுப்பார். மாமாவும் கொடுப்பாரு, தங்கச்சியும் கொடுப்போம். இன்னும் தங்கச்சியோட ஒரு பங்கு அதிகமே சொல்லலாம் மாமா. எங்கள் வீட்டு மருமகன் தங்கச்சியா மாமாவா அப்படின்னு பார்த்தா தங்கச்சி பெஸ்ட், அது கோல்டு, அது குறை சொல்ல முடியும். அவரோட ஒரு ஸ்டெப் அதிகம்னே சொல்லலாம் எங்கள் மாமா. வரம், நான் செய்த, என்னுடைய பெற்றோர்கள் செய்த வரம். அப்போது இந்த மாதிரி ஒரு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இருப்பாங்களான்னா இருக்கவும் மாட்டாங்க. எனக்கு கிடைச்சது வரம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 2 வீடு தள்ளி பக்கத்து வீட்டில் ஒரு தங்கச்சி அமெரிக்காவில் பணம் சம்பாதிக்குது. நியர்லி
20 லேக்ஸ்க்கு மேலே சம்பாதிக்குது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க அண்ணன் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி ஏதோ சாதாரணமாக வாழ்க்கை நடத்திருக்கிறாரு. அண்ணன் வந்து அப்பானுடைய ஷேர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு ரவுடிங்களை விட்டு அடித்து உடச்சி கலாட்டா பண்ண சமாச்சாரம் நம்ம ரெண்டு வீட்டு பக்கம் நடக்குது. இதுவும் தங்கச்சி தான், அதுவும் தங்கச்சி தான். இந்த தங்கச்சி நாமளே கொடுத்தாலும் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, 2 பொண்ணு வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க அந்த என் தங்கச்சி. பட் அவருடைய தங்கச்சி அமெரிக்காவில் இருக்குது, நல்லா நல்ல வேல்டுடு. அவரை கம்பேர் பண்ணும்போது அவங்க அண்ணன் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் நடுராத்திரியில் 12 மணிக்கு ரவுடிங்களை தாதாங்களை அனுப்பிச்சி விட்டு நடுராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு அனுப்பிச்சு உள்ள இருக்கிறவங்கள வந்து அடிக்கவும் குத்தவும் வெட்டவும் ஆள் அனுப்பிட்டாங்க. நடுராத்திரியில் பல்வேறு வகைகளில் நிறைய டார்ச்சர் கொடுக்கும். நிறைய போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரவுடிங்களை விட்டு ரொம்ப கலாட்டா பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணுறாங்க, அரௌண்ட் ஒரு 12-1 o'clock ஃபோன் வருது அங்கேருந்து. சார் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. இல்லை நானும் அவர் சார் வெளில போய்க்கிறாரு, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த அம்மா ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வரைக்கும் சாரும் கொஞ்சம் வெளில போயிருக்காரு. சாரும் பயந்து தான் வெளில போய்க்கிறார். இதுக்கு என்ன பண்ணணும்னு புரியல. அவங்க வெளியே போய்க்கிறாரு, ரிட்டர்ன் வர முடியல. வீட்டை சுற்றி ரவுடிங்க இருக்காங்க, எல்லாம் கையில் கத்தி வச்சுட்டு இருக்காங்க, துப்பாக்கி வச்சுக்கிறானுங்க. ஆனால் அக்கம் பக்கத்து இருக்கிறவங்களாம் யாரெல்லாம் அவனை கழுத்து எல்லாம் இழுத்து மூடிக்கிட்டாங்க. எல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்ன சார் பண்ணுங்க, எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நைட்டு 1 மணிக்கு போனார். அப்புறம் அதுக்கு மேலே நான் போய் அது வேறு மாதிரி பண்ணி அவங்கள துரத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3வது வீடு. அப்புறம் ஏன் இதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணுறது, எதுக்காக வந்தீங்க, என்ன ஏதுன்னா அந்த தாதா வந்தார். தாதா என்ன மிரட்டினார் ரொம்ப. நீங்கள் யார் வந்து கேட்கறதுக்கு, நீங்கள் யார், அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அவங்க இருக்காங்க, நாங்கள் வரோம், எங்கள் பர்பஸ், நீ வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கும் அவருக்கும் ஒரு 10-15 நிமிஷம் வாக்குவாதம் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணி விட்டேன். அவங்க வரைய மாதிரி பண்ணி விட்டேன். அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்க டோட்டலாக ட்ரீட் பண்ணி விட்டேன். ஒரு உதாரணம் எதுக்கு சொன்னேன், இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குற தங்கச்சிகளும் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பட் இந்த உறவுகள்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி உறவுகள்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து பாசிட்டிவில் வரீங்களா நெகட்டிவ் வரீங்களா எனக்கு தெரியாது. பட் அவங்க பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க பேரில் மன்னிப்பு போட்டு கேளு. ஸோ அது வந்து உடன் பிறந்த சகோதர மன்னிப்பு கேட்டது. இது வந்து கேட்கறது. இப்போ முட்டெல்லாம் போனோம், அப்பா அம்மா ஒன்றுனா போனோம். இப்போ சிங்கிளாக போடும்போது இப்போ வந்து அன்புள்ள உடன் பிறந்த சகோதரரேன்னு போடுறோம். 1 2 3 காலம் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அதை போடுங்க, அவங்க பேரை போடுங்க, தனித்தனியாக போடுங்க. அண்ணன்மார்கள் 3 பேருனா 3 பேரும் தனித்தனியாக போடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 போட்டிருக்கோம். நீங்கள் அது குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். ஏன்னா உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அது மாதிரி போட்டிருக்கோம். தென் அதே மாதிரி அன்புள்ள உடன் பிறந்த சகோதரியேன்னு போட்டிருக்கோம். ஸோ அதுவும் 1 2 3 காலம் உங்களுக்கு அதை அனுப்பும்போது நம்பர் போட்டு காலம் போட்டிருக்கோம். அதை உங்கள் நேம் போட்டுக்கோங்க. உங்களுடைய சிஸ்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் அண்ணா தம்பி அந்த உறவு பேர் போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தால் தங்கச்சி அக்கா அந்த பேரை போட்டுக்கோங்க. ஸோ ஆண்கள் லிஸ்ட்டை ஒன்றா போட்டுக்கோங்க, பெண்கள் லிஸ்ட்டை ஒன்றா போட்டுக்கோங்க. 1 2 3 நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போட்டுட்டு அதே விஷயம்தான், இந்த மன்னிப்பு கேட்குறதுனுடைய விஷயம் வந்து அதே விஷயம்தான். நம்ம ஏற்கனவே படித்த விஷயம் தானே, பெரும்பாலும் அதே தான் வரும். நான் முப்பிறவியில் இப்பிறவியிலும் முப்பிறவியிலும் சொல்லி படித்தோம் இல்லையா, அதே கண்டென்ட் வந்து அதே தான் வரும். அதே மாதிரி முடிக்கும்போதும் அந்த அன்புள்ள உடன் பிறந்த சகோதரரே, அன்புள்ள உடன் பிறந்த சகோதரி அவங்க பேரை போட்டுக்கோங்க. அது காலம் வரும் உங்களுக்கு. சார் பக்காவாக டைப் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேர் போகிறது வந்து 1 2 3 ஆண்கள் அண்ணன் தம்பி, 1 2 3 பெண்கள் அக்கா தங்கச்சி, அது மாதிரி போட்டுக்கோங்க. பட் அதில் உள்ள கண்டென்ட் வந்து சேம் அதே தான். பட் பின்னாடி இன்னும் சில கரெக்ஷன் பண்ணலாம். அது பின்னாடி இப்போ சொன்னாங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், இப்போ அது வேண்டாம். தென்லாம் அது இருக்கிற மாதிரி அப்படி படிச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி அடுத்தது மன்னிப்பு, ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுறணும், அடுத்தது தான் கொடுக்கறது. ஸோ மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்குறோம். இந்த மன்னிப்பு கொடுக்குறதும் அதே மாதிரி தான். மொத்தம் 1 2 3 3 போட்டிருக்கோம். கண்டென்ட் வந்து சேம் அதே கண்டென்ட் தான். அதே மாதிரி அந்த ஆசீர்வாதம் கேட்கும் பொழுதும் அது அன்புள்ள உடன் சகோதரி உங்களுக்கு தெரியும், 2 நாள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் அதை சேம் திட்டு அதை அப்படியே ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் இல்லை. ஓ புதுசாக பார்க்குறவங்க இருக்காங்களா? ஓ அப்படியா, சரி. நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஸ்கிப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சார் சொல்கிறார், இல்லை சார் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க வந்து புதுசாக பார்ப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியாது. இல்லை இது கண்டினியூஸாக கிளாஸ் வரவங்களுக்கு ஓகே, பப்ளிக்காக வீடியோ பார்க்கணும் தெரியாது, கொஞ்சம் படிச்சுடுங்க சார் அப்படின்றார். சரி ஓகே படிச்சிடுவோம். படிச்சிடறோம். ஸோ இப்போ இந்த அன்புள்ள மன்னிப்பு கேட்டல் இல்லையா, ஸோ இந்த கேட்டலில் வந்து அவங்கவுங்க பேரை போட்டுங்க. அன்புள்ள உடன் பிறந்த சகோதரரே பேர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அன்புள்ள உடன் பிறந்த சகோதரி அவங்க பேர் போட்டுங்க. போட்டு தென் இதை நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும்
அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கு செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாழ்மையுடன் தங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இதை படிக்கும் பொழுது டெடிக்கேட்டடாக படிக்கணும், ஹோலாட்டடாக படிக்கணும், ஹோலாட்டடாக படிக்கணும். அதை உணர்ந்து படிக்கணும். சில டைமில் கண் கலங்கும், சில டைமில் கண் கலங்கும். அலோவ் பண்ணுங்க. அதை அடக்க முயற்சி செய்யாதீங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக நம்ம படிக்கும் பொழுது, அவங்கள பற்றி நன்மையை நினைக்கும் போது, தீமையை நினைக்கும் போது, அவங்கள நன்றியோடு நம்ம நினைக்கும் பொழுது, அந்த நன்றியோடு நினைக்கும் போது சில டைமில் தண்ணி வரும். அலோவ் பண்ணுங்க, வரட்டும். அங்கே வெளியே வர தண்ணி உங்களுடைய டிஎன்ஏ கிளியராகி வெளியே வர்றது. சில பேர் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் ஃப்ரீயாக தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, எத்தனை டைம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எத்தனை டைம் வேணாலும் படிக்கலாம். மினிமம் 1 டைமாவது படிங்க. மினிமம் 1 டைம்னாவது படிங்க. அதிகபட்சம் 3 டைம் 4 டைம் கூட படிக்கலாம். டைம் இருந்து, உங்களுக்கு நேரம் இருந்து, உங்களுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் அதை படிக்க முடியும்னா படிக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள படிக்கிறீங்களோ அதை படிக்க 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 உங்கள் டிஎன்ஏ பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற, உங்கள் டிஎன்ஏ பதித்து வைக்கப்பட்டிருந்த அந்த நெகட்டிவ் கர்மானுடைய வேரெல்லாம் அப்படியே லூஸ் ஆகும். அது லூஸ் ஆக ஆக அப்படியே வெளியே வரும். உங்கள் கண்ணில் வருகின்ற ஒரு துளியும் உங்களுடைய ஆறாவில், உங்களுடைய நுண்ணுடல்களில், உங்களுடைய பாடியில் இருக்கிற டிஎன்ஏ இருக்கிற நெகட்டிவ் கர்மா வெளியே வருதுன்னு அர்த்தம். நம்ம உணர்ந்து படிக்கும் பொழுது அது கண்டிப்பாக வெளியே வரும், தானாக வரும். கண்ணு வந்தால் தொடச்சிக்கோங்க, அதை அடக்க வேண்டாம், அதை நிறுத்த வேண்டாம், வரட்டும். யூ ஆர் கெட்டிங் பியூரிஃபைட் மோர் அண்ட் மோர். பியூரிஃபை ஆகுது, உள்ள சுத்தம் ஆக ஆக உங்கள் கஷ்டங்கள் போகும், உங்கள் துயரங்கள் போகும். நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போனாலும், எத்தனை வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும் போகாத அந்த பிரச்சனைகள், போகாத அந்த கர்மாக்கள் போகும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணினாலும் போகாத அந்த நெகட்டிவ் கர்மாஸ் இங்கே போகும். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. உட்கார்ந்த இடத்துல உங்கள் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணலாம். அதைத்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒர்க்கில் டாக்டர் இளங்கோவாயர் சொல்லிக் கொடுக்கும். இருக்கிற இடத்துல கர்மா எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இதை விட ஒரு ஈஸியான டெக்னிக் எங்கேயுமே கிடையாது. இதுக்கு மேலே ஏதாவது சித்தர்கள் கொடுத்தா தான் உண்டு. அவங்க கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான, செலவில்லாத, கஷ்டமே இல்லாத ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக். இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஏதோ படிக்கிறோம்னு நினைக்காதீங்க, அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் கிளாஸ்ன்னு சொல்லி போவாங்க. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் கிளாஸில் போயிட்டு அது காஸ்ட் நிறைய பண்ணுவாங்க, நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது பாஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போயிட்டு அதை ரெக்ரெட் பண்ண அந்த கர்மா கிடைக்கும். அது உண்மைதான், நல்ல சயின்ஸ் தான் அது. பட் அது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அதில் கூட மேக்ஸிமம் 3 பிறவி வரைக்கும் தான் போக முடியும். பட் இதில் நீங்கள் எத்தனை பிறவி வேணாலும் போகலாம். நீங்கள் 300வது பிறவி, 500வது பிறவியில் பண்ண ஒரு தவறுக்கு அதுக்குண்டான கர்மா உங்களுக்கு இருக்குன்னா அதை போய் நியூட்ரலைஸ் பண்ணும். இங்கே எண்ட்லெஸ், எத்தனை பிறவி வேணாலும் உள்ள போகும். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் மேக்ஸிமம் 3 போகலாம். ரொம்ப சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப திறமையானவராக இருந்து நீங்களும் அது கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 4 போகலாம், அவ்வளோதான். மெஸ்மரிசம் ஹிப்னாசிஸில் மேக்ஸிமம் 4-5 தான் போகலாம். ரொம்ப ஹைடெக்கில் போகிறோம் சார் அப்படின்னா கூட 7க்கு மேலே போக முடியாது. பட் இந்த டெக்னிக்கில் 7 இல்லை. நீங்கள் 70வது ஜென்மம், 200வது ஜென்மம், 7000வது ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் இன்னும் கிளியர் பண்ணாமல் அப்படியே டியூ வச்சுட்டே இருக்கீங்க, அப்படி அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, அதை கூட இது எடுக்கும். ஸோ எந்த வகையான பிறப்பாக இருந்தாலும், எதற்கு முன்னே பிறப்பாக இருந்தாலும், எத்தனையா பிறப்பாக இருந்தாலும் கூட இங்கே ஒர்க் பண்ணும். ஸோ இது சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு வரியும் எனர்ஜைஸ் பண்ண வரிகள், ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் எனர்ஜைஸ் பண்ண. ஸோ லாங்குவேஜ் மாறலாம். இப்போ இது தமிழில் போட்டிருக்கோம், அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு அவங்க லாங்குவேஜ், ஓன் லாங்குவேஜ், எது கன்வென்ட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் கூட மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. தாராளமாக மாற்றிக்கலாம், தவறே கிடையாது. பட் அந்த 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 கண்டென்ட் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், அந்த உணர்வு தான் முக்கியம். இங்கே உணர்வு தான் முக்கியம். வார்த்தைகள், எழுத்துக்கள், சொற்கள் அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அந்த உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வோடு நீங்கள் அதை படிங்க. நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும், நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இது ஜென்ரல். அதுக்கு மேலே அவங்ககிட்ட அதே மாதிரி முன்ன மாதிரி போட்ட மாதிரி, அன்புள்ள உடன்பிறந்த சகோதரரே 1 2 3 நேம் போட்டுக்கோங்க, சகோதரியே 1 2 3 நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டுட்டு அதை முடிக்கிறீங்க. நானும் எனது குடும்பத்தினரும்
பரிபூர்ண ஆரோக்கியத்துக்கு மொத்தம் 3 தான் மெயின் வாழ்க்கையிலே. நீங்கள் எங்கே போனாலும் இது 3 தான் மெயின். அதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் கர்மா எனர்ஜி கேளிங்கள. பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு ப்ரே பண்ணுறேன். இந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதம், கடவுளுடைய வழிபாட்டோட பெரிய வழிபாடு. கடவுள் உங்களுக்கு என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்களோ அதை விட இவங்க நிறைய பண்ணுவாங்க. கடவுள் என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க அது இப்படி தான் செய்வாங்க. கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து இப்படி மூலமாக நமக்கு செய்யும். நல்லதும் அப்படி தான் செய்யும், கெட்டதும் அப்படி தான் செய்யும். அதனால தான் இவங்களெல்லாம் கேட்டு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணுன்றது. இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு பழி வாங்கிட்டு இருந்தோம்னா, லா பேசிக்கிட்டு உட்காந்தோம்னா நம்ம தான் சபராகும். இது எதுக்காக கேட்குறோம்? நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக கேட்குறோம். இதுலையும் சுயநலம் தான். நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக கேளுங்க. இதில் ஈகோ பார்க்காதீங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன். அசோக் நகரில் வந்து ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார். அப்போ ஒரு பேச்சில் சொல்கிறார், சார் எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் ஒரு கேஸ் நடக்குது சார், 40 வருஷமாக நடக்குது சார். எதுக்கு சார் 40 வருஷமாக கேஸ் போட்டிருக்கீங்க? சார் ஒரு ப்ராப்பர்ட்டி சார், அந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் வந்து எங்கள் ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி, அப்பா சம்பாதிச்சது அந்த சொத்து. அந்த சொத்தில் வந்து எனக்கு அந்த ஷேர் வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டார் சார். அவனே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அது எனக்கு கொடுக்க மாட்டான் சார். அதுக்கு நான் கேஸ் போட்டிருக்கேன் சார். 40 வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். நான் சொன்னேன், உங்கள் கூட பிறந்தவர் தானே, அண்ணன் தானே, இருந்துட்டு போட்டோம் விடுங்க. அதனால ஏன்னா இவர் நல்லா வேல்ட்டுடும், இவர் வந்து அடுத்த வேலை சாப்பிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் நல்லா சொன்னேன். இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டல் இன்கமே எனக்கு தெரிஞ்சு நியர்லி 10 lakhs மேலே, ரெண்டல் இன்கம் மட்டுமே 10 lakhs மேலே வருது. அவர் உட்காந்தே சாப்பிடலாம், உழைக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் ஒரு பிரச்சனைக்காக நோய்க்காக வந்தபோது அப்போது அவர் சொன்னார், 40 வருஷம் நான் கேஸ் நடத்திருக்கேன் சார். உங்கள் கூட பிறந்தது தானுங்க, ரத்தம் தானுங்க, விட்டுட்டு போவாங்க, எதுங்க போய் 40 வருஷம். யாரோ பொதுவாகவே கேஸ் போடுறான்னு சொல்கிறாரு. நான் யாரோ ஒருத்தர் கூட பரவாயில்ல, சரி போய் ஏதோ போடணும். உங்கள் கூட பிறந்த அண்ணன், உங்கள் குடும்பத்தில் மூத்தவர் பெரியவர், அவர் போய் ஷேர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேஸ் நடத்திருக்கீங்க. நல்லா தானே இருக்கீங்க, நல்லா வசதியாக இருக்கீங்க, நல்ல வேல்ட்டுடாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் அடிப்படை தேவை ஒன்றும் இல்லை, இருந்துட்டு போட்டதே. அது எப்படி சார்? முடியவே முடியாது. என்னன்னா சரி சார், இன்னும் 40 வருஷம் நம்பர் அவர் சொல்றாரு, இன்னும் 40 வருஷம் நம்பர் வர பார்க்காத விடுறதில்லை சார். என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே பாருங்க என்ன நோட் பண்ணுறாரு, என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல சார், விடமாட்டேன் சார், அந்த சொத்தை விடமாட்டேன் சார். ஏன் எங்கள் அப்பா சம்பாதிச்சார், நானும் தானே எங்கள் அப்பாவுக்கு பிறந்தேன், அவர் என்னையும் தானே பெற்றாரு, அது எப்படி அவனுக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன் சார். இன்னும் 40 எவ்வளோ பணம் செலவு வரும், பார்க்காம விடுறதில்லை சார்னார். சரி சார் அப்படின்ட்டு, அவ்வளோதான். 4th கேட்டகரி, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. அப்படியான்னு கேட்டுட்டோம், அவ்வளோதான். 4th கேட்டகரி தெரியும் இல்லையா? 4th கேட்டகரி, அது இன்னும் 100 ஜென்மம் 200 ஜென்மம் 1000 ஜென்மம் அடிபட்டு அப்புறம் வரும். அப்போ இப்போ பேசினா வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அப்படியா, சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அதோட விட்டேன். அது இன்னும் பல ஜென்மம் இப்படியே தோல்பட்டு நொந்துப்பட்டு கஷ்டப்பட்டு தான் போகிறது. நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுன்னு தெரியுது. போட்டு போய் விட்டு அண்ணன் விட்டு போக வேண்டியதுதான். அந்த பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் எப்போ வரும்? சொகை போடணுன்ற அமைப்பு வரும்போது தான் வரும். இப்போ கஷ்டப்படணுன்ற அமைப்பு வரும்போது இல்லை. 40 வருஷம் தான் பரவாயில்ல சார், எத்தனை கோடி சார், என் சொத்தை விற்றா கூட பரவாயில்ல சார், அந்த கேஸ் நான் நடத்துவேன் சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போவேன் சார். இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன் சார். ரைட், ஓகே, கேரியான் அப்படி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, பார்த்துக்கோங்க. இது படிக்கணுமா? இது ஒன்றும் படிக்கலையே. ஓகே. அதே மாதிரி தான் மன்னிப்பு கேட்கறது, இது மன்னிப்பு கொடுக்கறது. தென் அன்புள்ள உடன் பிறந்த சகோதரரே, அந்த 3 பேர் 3 காலம் கூட்டிக்கும் குறைச்சிக்கோங்க. அன்புள்ள உடன் பிறந்த சகோதரியே, அவங்க நேம் போட்டுக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களை நான் மனதார மன்னிக்கின்றேன். கோர்ட்டு கேஸ் போலீஸ்லாம் போகாதீங்க, மனதார மன்னிக்கின்றேன். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும், இந்த 3 தான் கர்மா வரும். நினைச்சாலே வரும், பேசுகிற வார்த்தையில வரும், செயலில் வரும். எல்லாரும் செயல் மட்டும் தான் நினச்சிருக்கீங்க, இல்லை 3த்துலையுமே வரும். எண்ணத்தாலும் வரும், சொல்லாலும் வரும், செயலாலும் வரும். அதனால சொல்கிறோம், எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும்
அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். அன்புள்ள உடன் பிறந்த சகோதரரே, அல்லது அன்புள்ள உடன் பிறந்த சகோதரியே, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்போ கேட்குறோம், சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு வருது கிளியர் வாய்ஸில். சார் அவங்க மன்னிக்கிறதா நாம் என்ன சார் பண்ணுறது? அவங்க மன்னிக்க மாட்டேன்றாங்க, நானும் கேட்க தயார், அவங்க மன்னிக்கலை, அப்போ நான் என்ன சார் பண்ணுறதுன்னு மைண்ட் வாய்ஸ் வருது. அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கலன்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை, நீங்கள் கேட்டுடுங்க, அவ்வளோதான். அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னா அவங்க படைச்சாங்க. அவங்க மன்னிக்கல, இன்னமும் இப்போ நான் சொன்னேன் இந்த அசோக் நகர் கிளையண்ட்டு சொன்னேன் இல்லையா, அவர் மாதிரி லா பேசி டைலாக் பேசி வீரவசனம் பேசுங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த ஸ்டேஜில் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் அடக்கமாக கடவுள் அடக்கிடுவார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எந்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்தா நீங்கள் அடங்குவீங்களோ அதை அவர் கரெக்டாக கொடுப்பார். நீங்கள் திருப்பி மைண்டை வச்சுக்கோங்க. எந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மம் இல்லை, இதான் ஒரு ஜென்மம், எந்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான ஒரு காலகட்டம்னு இருக்கும், டைம் ஃப்ரேம் இருக்கும். அந்த டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அடங்குவீங்க, உங்கள் ஆட்டமெல்லாம் அடங்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுப்பார். அடங்கிடுவீங்க, அட்ரஸே இல்லாமல் அடங்கிடுவீங்க. ஊனெல்லாம் எல்லாம் அடங்கிடுவீங்க. அந்த அடி வாங்கிட்டு அப்புறம் அடங்கிறத விட அது அடி வாங்கிறதுக்கு முன்னாடியே அடங்கிடுங்கன்னு தான் நாம் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லுது. அடி வாங்கிட்டு அப்புறம் அடங்கிறத விட அடி வாங்காம முன்னாடியே அடங்கிடுங்க. அதனால் அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கலைன்றது அது செகண்ட். அதை பற்றி பேசினா அது பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு, இதோட முடிச்சுக்குவோம். அதனால் இன்னொரு டைம் அதை பற்றி பேசுவோம். அதாவது அவங்க மன்னிச்சா அவங்க படைச்சிக்கிட்டாங்க, ஹாப்பி, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. மன்னிக்கலை, பழி வாங்குறாங்க, இப்போ நான் சொன்ன பர்சன் மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்க வந்துட்டீங்க, மன்னிப்பு கொடுக்கவும் வந்துட்டீங்க, ரெண்டுக்கும் நீங்கள் தயாரிட்டீங்க, உங்கள் பக்கம் வந்துச்சு. ஸோ இதுக்குண்டான ஆனர் கடவுள் கொடுப்பார். அவங்க மன்னிக்கலை இல்லையா, அவங்க மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அவர் கொடுத்துக்குவார். அது இறைவனுடைய டியூட்டி, அது அவர் பார்த்துக்கார், அவர் வேலை இல்லை, நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சார் அவங்க மன்னிச்சா ஆச்சு, மன்னிக்கலன்னா என்ன சார் பண்ணுறது, மன்னிக்க மாட்டாங்களா சார், அது அந்த கவலை நமக்கு வேணும். நம்ம சைடு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். அப்போ இப்போ நான் சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவார். எந்த பிறவியில் எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தா அவர் அடக்கணுமோ அது கரெக்டாக அவர் பார்த்துக்கணும். அந்த விட்டுட்டு நாம் எடுத்துக்க மாட்டோம், அதை அவர் பார்த்துக்குவார். நீங்கள் இதை கேளுங்க, நீங்கள் மன்னிப்பு கொடுங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அதுக்கு மேலே அவங்க கர்மாவை பொறுத்து அதுக்கு எந்த சூழ்நிலை அவங்களை எப்படி மாற்றணும் அது மாற்றணும். நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, எந்த உறவுகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, அவங்க மன்னிச்சா அவங்க நல்லது, மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. அது கடவுள் பார்த்துக்குவார். அந்த வேலையை நாம் பார்க்கணும். நம்ம வேலையை நமக்கு பார்க்க முடியல, நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது இல்லையா, நம்ம அவர் டியூட்டியை நாம் எடுத்துப்போம், அதை அவர் பார்த்துக்குவார். டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு கேள்விக்கு பதில் இன்னைக்கு பேசலான்னு இருந்தேன், ஒரு ஆன்சர் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் இன்னைக்கு அது டைம் இல்லை, ஆனால் நம்ம நாளைக்கு பார்த்துக்கோம், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பட் இந்த பாடங்களை வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலான்னு இருந்தேன், சில கொரீஸ்க்கு. இன்றைக்கி நேரமின்மை காரணமாக நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம நாளைக்கு அதை தொடர்ந்து பார்ப்போம். அவ்வளோதானே? ஓவர், ரைட், ஓகே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்ற
மாற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.